மேலாண்மை இயக்குனர் செயலாட்சியர் அவர்களையும் ரெஸ்பெக்டட் ப்ரொஃபசர் அண்ட் ஹெட் சரவணன் சார் அண்ட் அசோசியேட் ப்ரொஃபசர் நம்பி சார் பிளஸ் நம்ம ஆலையின் சார்பாக வந்துள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் மற்றும் என்னுடன் சக பணியாளர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கின்றேன். இந்த மீட்டிங்கோட மெயின் நோக்கம் என்னன்னா சீட் மெட்டீரியலை எவ்வளோ குவாலிட்டியாகவும் எவ்வளோ ஸ்பீடாகவும் வந்து நம்ம வந்து தரமாக உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு செயல் விளக்க ஒரு மீட்டிங் தான் இது. என்னன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஏரியாவில் வந்து எல்லாம் இந்த ஆப்பிள் கரும்பு அந்த மாதிரி சொல்லுவோம். இந்த 9356 அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் 50% ஏரியா வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து அதுக்குரிய ஒரு தரமான விதை கிடைக்காததுனால ஆல்மோஸ்ட் ஒரு நம்ம மில்லில் வந்து அந்த மாதிரியான ப்ராப்ளம் இல்லை. நம்மளை சுற்றி இருக்க எல்லா மில்லிலையும் வந்து அந்த 9356 நம்ம என்ன சொல்லுவோம், ஆப்பிள் கரும்புன்னு சொல்லுவோம் நம்ம ஏரியாவில். இப்போ நம்ம கிட்ட இருக்க கரும்புல மொத்தமா 8% கரும்பு வந்து அந்த 9356 இருக்கு. ஸோ அதனால மற்ற ஏரியாவில் இருக்க எல்லா கரும்புலையும் அதுக்கு வந்து இந்த கொக்கோ போயின்ற ஒரு டிசீஸ் வந்ததுனால ஃபுல்லா வந்து அதனுடைய எல்லா கரும்புனுடைய ஈல்டு மீன்ஸ் மகசூல் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அது சம்பந்தமா நம்மளுடைய வேளாண்மை பட்ஜெட்ல இந்த மாதிரி வந்து விதை உற்பத்திக்கான பயிற்சி வந்து எல்லா மில்லு லெவலையும் கொடுக்க சொல்லி அதுக்குரிய பட்ஜெட் அலாட் பண்ணி எல்லாரையும் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மில்லிலையும் வந்து விவசாயிகளுக்கு ஒரு புத்தாக்க பயிற்சி வந்து கொடுக்க சொல்லி அதுக்காக ஃபண்டு அலோகேட் பண்ணாங்க. அது சம்பந்தமா தான் நம்ம இங்க வந்திருக்கோம். இதுவா நம்ம வந்து மேலாளத்தூர் வந்திருக்கோம். ஸோ மற்ற எல்லாரும் ஒரு டிவிஷன்ல இருக்கவங்க மற்ற எல்லா மில்லுக்கும் போவாங்க. ஸோ அதனால இந்த வந்து முழுமையா வந்து இந்த பயிற்சியை வந்து பயன்படுத்திக்கணும். நம்ம மில் சம்பந்தமான விஷயங்களை நம்ம எல்லாம் அங்க பேசிக்கலாம். பட் இது வந்து ஒரு தொழில்நுட்ப இது. ஸோ அதனால உங்களோட விதை ஒரு கரும்பு சாகுபடியில என்ன மாதிரியான சந்தேகம் இருந்தாலும் எடுத்துக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கரை ஆலை இந்த விதைக்கரும்பு உற்பத்தியாளர் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நம்ம ஆட்சியர் அவர்களே, கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் ஆட்சியர் அவர்களே, சில வார்த்தைகள் கூட. அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசின் தமிழக முதல்வர் அவர்களின் ஆணைக்கிணங்க நமது வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அனைத்து விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக அவர்கள் தங்களது வேளாண்மை திறனை வளர்த்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு ஒரு புத்தாக்க பயிற்சி நடத்த வேண்டும் என ஆணையிட்டதற்கு இணங்க ஒவ்வொரு கரும்பு சர்க்கரை ஆலையிலிருந்தும் குழுக்கள் அமைத்து அந்த குழுக்களுக்கு பயிற்சி வழங்க ஆணையிட்டதன் பேரில் இன்று நாம் இந்த கரும்பு ஆராய்ச்சி நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளோம். இந்த பயிற்சி நிலைய தலைவர் மற்றும் பேராசிரியர் அவர்களுக்கும் கரும்பு அலுவலர் அவர்களுக்கும் விவசாய அங்கத்தினர்கள் மற்றும் உடன் பணிபுரியும் அனைவருக்கும் முதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கை நீங்கள் உங்களது வேளாண்மை திறனை வளர்த்துக் கொள்வதற்கு பயன்படுத்தி உங்களது வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஏற்படும் உங்களது சந்தேகங்களை நமது கரும்பு அலுவலர் தெரிவித்தவாறு இது வெறுமனே உற்பத்தி மற்றும் விதை வளர்ச்சி குறித்த ஒரு கருத்தரங்கு. அது சம்பந்தமான கேள்விகளுக்கு விளக்கமளிக்க நமது நிலையத்தினர் தயாராக உள்ளனர். அவர்களது பயிற்சியை நல்ல விதத்தில் பயன்படுத்தி மேன்மடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அரசாங்கம் அறிவித்துள்ள அனைத்து விதமான திட்டங்களையும் தாங்கள் பயன்படுத்தி வேளாண்மையில் மேன்மையடையுமாறும் கரும்பு உற்பத்தியை பெருக்கிக் கொள்ளுமாறும் தாங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நமது சரவணன் சார் அவர்கள் தனது குறையை ஆரம்பிப்பார். அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி நம்முடைய பயிற்சி முக்கிய தரமான விதைக்கரும்பு உற்பத்தி பண்றோம். சரிங்களா? நம்ம யாரும் விவசாயிங்க வந்து விதைக்கரும்புக்கு யாருமே பயன்படுத்த கிடையாது. நம்ம மில்லுக்கு அறுவடை பண்ணும்போது என்ன பண்றோம், அந்த கரும்பு தான் பயன்படுத்திக்கிறோம். அது தரமான கரும்பா, நோய் இல்லாத கரும்பா, பூச்சி இல்லாத கரும்பா, இந்த கலப்பு இல்லாத கரும்பான்னு யாரும் பழக கிடையாது. அதை மறுபடியும் பயன்படுத்தினால தான் நமக்கு மகசூல் குறையுது. சரிங்களா? அதனால நம்ம ஒவ்வொரு முறையும் போடும்போதும் ஒரு அதாவது நல்ல தரமான கரும்பா பயன்படுத்தணும்னாக்க, அதாவது வல்லுநர் விதையா பயன்படுத்தணும்னா மகசூல் வந்து அதிகப்படுத்திக்கலாம், நம்ம அந்த வருமானத்தை கூட்டிக்கலாம். நிறைய செலவு பண்றோம், பட் வருமானம் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்காக என்னன்னா நம்ம ஊரோட பண்ணுவோம், பயிர் பண்ண புது நடவு பண்ணும்போது அந்த வல்லுநர் விதையை பயன்படுத்தணும்னாக்க நமக்கு தரமான மகசூல் எடுக்கலாம். அது குறித்த பயிற்சி இன்றைய பயிற்சி. சரிங்களா? அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய வெரைட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூனிவர்சிட்டி நம்ம கரும்பு மையம் கோயம்புத்தூர் வந்து நிறைய ரேங்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
அந்த புது ரகங்கள் நம்ம யாரும் பயன்படுத்த கிடையாது. ஒரே ரகம் தான் ஃபார்மர்ஸ் என்ன பயன்படுத்திருக்காங்களோ அதை நம்ம வந்து மறுபடியும் கட் பண்ணி போட்டிருக்கோம். அதை தவிர்த்து புது ரகங்களை வந்து புது அதாவது விதைக்கரும்பா பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிட்டு முடிச்சுக்கிறேன். படத்துல வந்து நம்ம வந்து அது குறித்த விளக்கம் வந்து அதாவது ஏற்கனவே எங்களது மண்ணுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு புது கரும்பு நாங்கள் நடவு செய்து கொண்டு வருகிறோம். இப்போ ஏன் மாற்றம் தேவை என்பதற்கான விளக்கம் இல்லை. அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா பரவாயில்ல. ஏன் மாற்றணும், ஏன் மாற்றம் செய்து நடவு செய்யணும், அதனால எங்கள் விவசாயிகளுக்கு என்ன நன்மை, அதனால் எந்த அளவுக்கு பொருள் ஈட்டக்கூடிய திறன் கிடைக்கும் போன்ற விளக்கங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சார் சொன்ன மாதிரி இப்ப எதுக்காக வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து 30 ரகம் ரிலீஸ் பண்றாங்க. ஏன் பழையவும் பயன்படுத்த முடியுமா? எதுக்காக ரிலீஸ் பண்றாங்க? ஒரு ரகமே வந்து 18 சேர்க்கிறது 6000 கேட்கறேன். கேள்விப்பட்டு 6004 வந்து அதான் வந்து அந்த காலத்துல வந்து நாங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அது இருக்கும்போது எதுக்காக வந்து புது ரகங்கள் ரிலீஸ் பண்றோம் நாம? சொல்லுங்க, எதுக்காக ரிலீஸ் பண்றோம் நம்ம? என்ன காரணம்? இல்ல உங்களுக்கு தெரியும். இல்ல நான் சொல்றேன், அதாவது நானா சொல்லிட்டு இருந்தா அது ஒரு மாதிரி போயிடும். டிஸ்கஷன் இருக்கணும், கருத்து பரிமாறிக்கணும், சரிங்களா? அப்பதான் வந்து உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும் நான் சொல்லிடுவேன், பட் உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்லைங்களா? அதுக்காக தான் வந்து நம்ம அப்படி போனதான் கிளாஸ் லைவா இருக்கும். இல்லாட்டி என்ன நாம டெஸ்ட் போயிடுவேன், நீங்க அப்படியே கவனிச்சு அப்படியே போயிட்டு இருப்பீங்க, சரிங்களா? சொல்லுங்க. அதான் அந்த அதே மகசூல் கொடுக்கும் இல்லையா? 694 மகசூல் கொடுத்தது, சர்க்கரையா இருந்தது. அப்புறம் வேற ஓகே குறைக்கணும். இல்ல நான் கேட்ட கேள்வி, அதாவது ஏற்கனவே பல ரகங்கள் இருக்கும்போது, நல்ல ரகங்கள் இருக்கும்போது ஏன் மறுபடியும் புது ரகங்கள் நாங்க யூனிவர்சிட்டி வந்து கவர்மெண்ட் வந்து புது ரகங்கள் வெளியிடுறாங்க? ஏன்னா சொல்லுங்க, பிடிச்சிட்டாரு, சொல்லுங்க சொல்லுங்க. மாத்தணும். ஏன் மாத்தணும்? ஓகே, வேற அதாவது இதெல்லாம் வந்து காரணம். என்ன முக்கியமான காரணம் என்னன்னாக்க, நம்ம அதே ரகங்களும் திரும்ப பயன்படுத்தோம்னாக்க சூழ்நிலை மாறும்போது எல்லா சூழ்நிலையும் அந்த கரும்பு வந்து தாக்கு பிடிக்காது இல்லைங்களா? இன்னைக்கு நல்லா வரும், பட் சூழ்நிலைக்கு மாறிச்சுனாக்க அந்த சூழ்நிலை மாறும் போது அந்த ரகம் சரியே வராது. இன்னொன்னு, நம்ம பல ரகமே பயன்படுத்தினாக்க அதுல மரபுத்தன்மை என்ன ஆகும்? குறைஞ்சிரும். அந்த மரபுத்தன்மை குறைவு என்னன்னாக்கா அது அதனுடைய வெரைட்டி, அந்த ரகத்துடைய தூயத்தன்மை, அதோட அந்த ரகத்துடைய குவாலிட்டி வந்து ஃபுல்லாமே போயிடுச்சுனாக்க என்னதான் இருந்தாலும் அந்த ரகம் போட்டா அந்த ரகத்துடைய குவாலிட்டி வந்து நமக்கு வந்து கிடைக்காது. நம்ம 85 போடுற நமக்கு வந்து 96 ரிலீஸ் பண்ண ரகம், எப்போ 1996 ரிலீஸ் பண்ண ரகம் கிட்ட எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க 30 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா? 30 வருஷம் நம்ம அதே பயன்படுத்தினாக்க நமக்கு பயன்படுத்தினாக்க அந்த ரகமே வந்து மாறி இருக்கும், ரகமே மாறி இருக்கும். நம்ம என்னதான் போனாலும் வந்து என்ன உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து மகசூல் குறையும், இன்னொன்று பூச்சி தாக்குதல் நிறைய இருக்கும், நோய் தாக்குதல் நிறைய இருக்கும், நம்ம வந்து மகசூலை எடுக்க முடியாது. அதனால்தான் புது மண்வளம், அதாவது மண்வளமும் பாதிக்கும். மண்வளம் பார்த்தீங்கன்னா மண்வள தன்மையும் குறைஞ்சிட்டு இருக்கு. அது குறைக்கிறதுனால அது மாதிரி நம்ம மண்ணுக்கு தகுந்த கரும்பு வந்து நம்ம வந்து அப்பப்ப மாத்தி பயிரிடணும், சரிங்களா? இதுதான் முக்கிய நோக்கம். இது என்ன, இது இந்த பயிற்சி என்னன்னா நம்ம புது தரமான விதை கரும்பு ப்ரொடியூஸ் பண்றது. இன்னொரு சொன்ன மாதிரி அந்த விதை கரும்புக்கு 3 விதை கரும்புகள் இருக்கும். அதாவது ஒரு ரகம் ரிலீஸ் பண்ணோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து 10 வருஷம் ஆகும், சரிங்களா? உங்களுக்கு மற்ற பயிரா இருந்தா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துல வந்து ஈஸியா ரகத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம். பட் கரும்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ரகம் ரிலீஸ் பண்ண அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகும். 10 வருஷம் ஆகும். என்ன காரணம்? சரிங்களா? அவர் பிடிச்சி இந்த ஒரு காரணம். இன்னொன்னு என்னன்னாக்க மற்ற பயிர்ல கிராசிங் ஈஸியா நடந்துரும், ஈஸியா கிராஸ் நடந்துரும், ஈஸியா வந்து நமக்கு வந்து புது ரகத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து ஒரு வருஷம் கரும்பு, 1 வருஷம் கரும்பு. இது என்னன்னாக்க நம்ம வந்து கரும்பு விதை வந்து கிராசிங் பண்ணணும், கிராசிங் பண்ற விதையில நமக்கு வந்து வரணும் இல்லைங்களா? நம்ம போட்டோம்னா வச்சுங்களேன், அந்த விதையை போட்டோம்னாக்க அது எல்லா விதையும் வந்து கரும்பா வராது அதுல. பட் மற்ற பயிர் எப்படின்னாக்க போட்டா என்ன கரும்போ அதான் வரும். இல்ல மாத்தி வரும்போது நமக்கு வந்து நம்ம என்ன நினைப்போம், ஈஸியா கிராஸ் பண்றோம், விதை போட்டா கரும்பு வராது. அதுல 1000 கரும்பு போட்டோம்னாக்கா அதுல 10 கரும்பு தான் வந்து நமக்கு 10 தான் கரும்பா வரும். அந்த கரும்புனாக்க நமக்கு வந்து அந்த கரும்புலையும் வந்து சக்கரை அதிகமா இருக்கணும், மகசூல் அதிகமா இருக்கணும், நிறைய தூர் அடிக்கணும், அந்த சொன இருக்கக்கூடாது, பூக்க கூடாது, அதே மாதிரி வந்து நோய் தாக்குதல் இருக்காம இருக்கணும். இது இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னாக்க பாத்தீங்கன்னாக்க நிறைய வருஷம் ஆகும், சரிங்களா? அதனால வந்து
இந்த கரும்புல பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, விவசாயிகளுக்கு வந்து கரும்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு அப்பப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி கரும்பு போடுறது, ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கரும்பு வருது. பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் வந்து 3 ஸ்டேஷன் இருக்கு, கரும்பு ஆராய்ச்சி நிலையங்கள் 3 இடத்துல இருக்குது. எங்கன்னா ஒன்று வந்து கடலூர், ஒன்று வந்து சிறுகமணி திருச்சி, ஒன்று வந்து குடியாத்தம். இது போக வந்து நேஷனல், அதாவது நம்ம இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா கரும்பு இனப்பெருக்க மையம் ஒன்று இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு இல்லைங்களா, தெரியுமா? நம்ம கரும்பு பயன்படுத்துற எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கோ சீரிஸ் தான் இருக்கும். எல்லா ரகம் பார்த்தீங்கன்னாக்கா சிஓ தான், சிஓ இல்லை எந்த ரகம் இருக்கு. ஏன்னாக்க இந்தியாவில் ஃபுல்லாமே எங்க கரும்பு ரிலீஸ் பண்ணாலும் கோதா இருக்கும். எனக்கு வந்து எங்க எல்லா கிராஸ் என்ன கோயம்புத்தூர்ல, கோயம்புத்தூர் கிராஸ் பண்ணி தான் எல்லா சீடுமே வந்து நமக்கு வந்து என்டிஎஃப்ல அனுப்புறோம். அதனால பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ரகமும் கோதா இருக்கும். ஏன் அங்க வந்து பண்றாங்க அப்படின்னாக்கா அங்கதான் வந்து நல்லா பூக்கும், பூத்தால வந்து கிராசிங் நடக்கும். கிராசிங் நடந்தாலும் விதை வந்து செட் ஆகும். மற்ற இடத்துல வந்து என்ன ஆகும், கிராசிங் பண்ண முடியாது, விதை வந்து செட் ஆகுது. அதனால சூழ்நிலை எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர் மட்டும் தான் இருக்குது. அதனால தான் வந்து அந்த கரும்பு இனப்பெருக்க மையம் வந்து ஆராய்ச்சி மையம், கரும்பு இனப்பெருக்க மையம் வந்து அந்த தொண்டாமுத்தூர் கோயம்புத்தூர் வந்து லொகேஷன்ல வச்சிருக்காங்க. சரிங்களா? இது எதுக்குனாக்க இது வந்து 3 நிலைய விதைகள் இருக்கு. கரும்புலேயே பார்த்தீங்கன்னாக்கா 3 விதமான நிலைகள் இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா வள்ளுதிருவின்னு சொல்லுவாங்க. அதாவது நர்சரி வந்து முதல்நிலை நர்சரி இருக்கும், 2ஆம் நிலை நர்சரி, 3ஆம் நிலை நர்சரி. சரிங்களா? இதுதான் வந்து இப்படி பண்ணா வந்து கரும்பு வந்து தரமான விவசாயிகள் கொடுக்க முடியும். இந்த முதல்நிலை நர்சரின்ற வள்ளுநர் விதை, அந்த வள்ளுநர் விதை யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கனாக்கா எங்க வந்து எந்த ஆராய்ச்சி வந்து கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த ஆராய்ச்சி மட்டும் தான் அந்த விதையை வந்து ப்ரொடியூஸ் பண்ண கொடுக்க முடியும். வேற ப்ரொடியூஸ் பண்ணா என்ன ஆகும்? இப்ப வந்து நான் எனக்கு தான் வந்து அந்த அடையாளங்கள் தெரியும், எனக்கு தான் வந்து அந்த மரபுத்தன்மை தெரியும். புதுசா பகுதிக்கு என்ன இருக்கும், அந்த மரபுத்தன்மையை கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? அதனாலதான் எந்த ஆராய்ச்சி மையம் கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த ஆராய்ச்சி மையம் இல்ல எந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்கதான் வந்து அந்த கரும்பு ரகத்தை வந்து வள்ளுநர் விதையை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்பதான் என்ன, உங்களுக்கு வந்து அந்த மரபுத்தன்மை மாறாத கரும்பா இருக்கும், அந்த ரகத்துடைய தன்மை மாறாத கரும்பா இருக்கும். இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப நம்ம கரும்பு எடுக்கிறீங்க, விவசாயி கரும்பு எடுக்கும் போது நமக்கு கரும்பு காத்து நிறைய ஏற்பட்டிருக்கும். நம்ம என்னக்க வந்து ஒரு விவசாயி எடுப்போம், விவசாயி பாதி கரும்பு எடுப்போம், இங்க எடுப்போம், எடுக்கும்போது என்னக்கா மிக்ஸ் ஆயிடும். அதாவது ஒரே ரகமா தான் இருக்கும். ரகம் இருந்தாலும் அந்த குவாலிட்டி மாறி போச்சுனாக்க, மரபுத்தன்மை மாறி போச்சுன்னா அது ரகங்களுடைய குவாலிட்டியே போயிடும். அப்போ அதனால தான் மகசூல் குறைய காரணம். சரிங்களா? இதான் வந்து முதல்நிலை நர்சரி. வள்ளுநர் விதை ப்ரொடியூஸ் பண்றதா முதல்நிலை நர்சரி. இந்த வள்ளுநர் விதை ப்ரொடியூஸ் பண்ண சாதாரண விஷயம் கிடையாது. என்ன சொல்ல, வள்ளுநர் விதைனாக்க 100% மரபுத்தன்மை மாறக்கூடாது, தரமா இருக்கணும், பூச்சி நோய் இல்லாம இருக்கணும். இப்படி தரமா இருக்கணும், பூச்சி நோய் இல்லாம இருக்குனாக்க நம்ம வந்து கொஞ்சம் கம்மியான ஏரியாவில் போடணுமா, நிறைய ஏரியாவில் போடணுமா? இல்லைங்களா? இதை பிடிச்சிட்டீங்க. கம்மியான ஏரியால போட்டாதான் நம்ம வந்து நிறைய வந்து என்ன பண்ண முடியும், கிட்ட இருந்து பாதுகாக்க முடியும், நம்ம வந்து ஆய்வு பண்ண முடியும். இதே 1 ஏக்கரை விட்டு நம்ம 2 ஏக்கரை 3 ஏக்கரை போட்டோம்னாக்க பராமரிக்க முடியாது. நம்ம அந்த மரபுத்தன்மையை வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. சரிங்களா? அதனாலதான் உங்களுக்கு சீட் குரோவர் உங்களுக்கு எது கொடுத்துருக்காங்கனாக்க நீங்க சீட் ப்ரொடியூஸ் பண்ணி மற்ற விஷயங்களுக்கு கொடுக்கணும். அதான் இல்லைங்களா? இப்ப என்னன்னாக்கா இப்ப நான் கொடுக்க 4வது முதல்நிலை நர்சரி, நம்ம வள்ளுநர் விதைன்றது முதல்நிலை நர்சரினாக்க நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க பண்ணையில வந்து ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? அது வந்து ஈஸி என்ன பண்ணலாம், நாங்க வந்து ஈஸி ஆய்வு பண்ணிக்கலாம். இங்க இருக்கிற சயின்டிஸ்ட், இங்க இருக்கிற அதாவது ஸ்கில் லேபர் சொல்லுவாங்க, அதாவது திறன் வாய்ந்த வேலையாட்கள், அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், நாங்க வந்து கலப்பு கரும்பு எடுத்துருவோம், நோய் தாக்கு இருந்தா ஈஸியா குடிக்கு போட்டுருவோம். அப்போ ரொம்ப என்ன நல்ல தரமான இது கரும்பா கிடைக்கும். இங்க நாங்க கொடுக்குற கரும்பு வந்து என்ன பண்ணுவீங்க, சீட் க்ரோவர்ஸ், நீங்க க்ரோ பண்ணுவீங்க. நான் கொடுக்குற கரும்பு தரமா இருக்கும், அதாவது நோய் தாக்கு இல்லாம இருக்கும், பூச்சி இல்லாம இருக்கும், இந்த மரபுத்தன்மை மாறாத கரும்பா இருக்கும். நாங்க கொடுக்கும்போது நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. நீங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, அது 2ஆம் நிலை நர்சரி இல்லைங்களா? நான் முதல் நர்சரி. நான் 1 ஏக்கரை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறேன். என்ன நீங்க என்ன பண்ண, எத்தனை பேர் நான் கொடுக்கலாம், ஒரு 10 ஏக்கருக்கு கொடுக்கலாம் இல்லைங்களா? 10 ஏக்கருக்கு நீங்க என்ன பண்ணாக்க அந்த 10 ஏக்கருக்கு கொடுக்குற நீங்க என்ன வளர்ந்து என்ன பண்ணுவீங்க, நீங்க என்ன பண்ண 100 ஏக்கருக்கு விவசாயிகளுக்கு கொடுக்கலாம். இதுதான் வந்து விதை உற்பத்தி பண்றது. சரிங்களா? இப்படி பண்ணாதான் நமக்கு வந்து தரமான விவசாயி குடும்பம் என்னன்னாக்க தரமான விதை கரும்பு கிடைக்கும். சரிங்களா? நான் சொல்றது முதல்நிலை நர்சரி நான் போடுறேன், அடுத்தது நீங்க 2ஆம் நர்சரி போடுறீங்க. 3ஆம் நிலை நர்சரி கமர்ஷியல் நர்சரி. கமர்ஷியல்னா அப்பதான் வந்து வியாபாரத்துக்கு போகுது, வியாபாரத்துக்கு நிறைய இடத்துக்கு பரவுது. சரிங்களா? இப்படி பண்ணும் போது நமக்கு என்ன, விவசாயிகள் போடும்போது தரமான விதை கரும்பு வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்பதான் என்ன, நமக்கு மகசூல் வந்து மாறாது, மரபுத்தன்மை மாறாது, நமக்கு வந்து என்ன, தரமான விதை கரும்பு கிடைக்கும். சரிங்களா? ஏன் வந்து தரமான விதை கரும்பு நம்ம போய் ப்ரொடியூஸ் பண்ணணும்? தரமான விதை கரும்பு எந்த வகையான கரும்பு தேர்ந்தெடுக்கணும் சொல்லுங்க, எந்த விதமான கரும்பு தேர்ந்தெடுக்கணும்? விதை கரும்புனாக்க
எந்த மாதிரி விதைக்கரும்பை தேர்ந்தெடுக்கணும் நம்ம? ஓகே, இது அதாவது எங்க இப்ப வர்ற ரேங்க்ல எல்லாமே பாத்தீங்கன்னாக்க நோய் இல்லாத ரேங்க ரிலீஸ் பண்ணுவாங்க, நோய் இல்லாத ரேங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? எனக்கு வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணும் போதே பாத்தீங்கன்னாக்க முன்னாடி என்னன்னாக்க சிஓஸ் பாத்தீங்கன்னா சிஓசி 671 அதான் எல்லாம் அதான் வந்து நிறைய மகசூல் கொடுக்கும், அதே மாதிரி வந்து நிறைய சர்க்கரையை கொடுக்கும். ஆனா நம்ம பயன்படுத்த அப்படின்னா அது வந்து சிவலுக்கு நோய். அதனாலதான் பாத்தீங்கன்னா சிவலுக்கு இப்ப எல்லாம் ரிலீஸ் பண்ண ரகம் சிவலுக்கு நோய்க்கு இல்லாம ரகமா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, சிவலுக்கு நோய் இருக்கிற ரகத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நோய் இருந்தா கூட நோய் ஒரு பூச்சி இருந்தா கூட அது மிதமான எதிர்ப்பு திறனுடைய ரகங்கள் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பூச்சி வந்தாலும் மகசூல் வந்து குறையாது, எதிர்ப்பு திறனுடைய ரகமா தான் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த நோய் வந்தா கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப கண்ட்ரோல் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம வந்து முன்னாடி விதைக்கரும்பு தேர்ந்தெடுக்கும் போது என்ன பண்ணணும்? பூச்சி இல்லாத விதைக்கரும்பா தேர்ந்தெடுக்கணும், நோய் இல்லாத விதைக்கரும்பா. அதுக்கு தான் நான் சொல்றது விதைக்கரும்பு. அதான் வந்து நம்ம தனியாக விதைக்கரும்பு போட்டால் வந்து அந்த சரியானபடியான மெயின்டெனன்ஸ் வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஏன் அந்த தரமான விதைக்கரும்பு பயன்படுத்த அப்படின்னாக்க நம்ம 12 மாத கரும்பு என்ன பண்ணுவோம், அதுக்கும் நம்ம 6 மாத விதைக்கரும்பு பயன்படுத்தி வித்தியாசம். நம்ம விதைக்கரும்பு அப்படின்னாக்க 6 to 8 மாதங்கள் கரும்பை தான் எடுக்கணும். நம்ம 12 மாத கரும்பு வந்து விதைக்கரும்பா பயன்படுத்த கூடாது. சரிங்களா? ஏன்னா நம்ம ஒண்ணும் இல்லை, நம்ம உதாரணம் அதாவது 30 வயசு பையனுக்கு 15 வயசு பையனுக்கு வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா? 15 வயசு பையனாக்க வீரியமா இருப்பான், 30 வயசு பையனாக்க கொஞ்சம் வீரியம் குறையும் இல்லையா? அதே மாதிரிதான் நீங்க 7 மாசம் கரும்பு பயன்படுத்தினாக்க முளைக்கிற கரும்பு என்ன அவனுக்கு வந்து நல்லா வீரியமா வரும், எல்லா கரும்பும் முளைச்சிடும். முளைப்பத்தின் நல்லா இருக்கும், வர்ற கரும்பு வீரியமா இருக்கும். வர்ற கரும்பு வீரியமா வந்ததுனாக்க வர்ற நோய் பூச்சி நோய் எதிர்த்தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும். சரிங்களா? நீங்க 12 மாசம் கரும்பு வச்சோம்னாக்க என்ன ஆகும்? முளைப்பு திறன் கம்மியாகும். முளைப்பு திறன் கம்மியாலும் பரவாயில்ல, லேட்டா முளைக்கும் இல்லைங்களா? லேட்டா முளைக்கும். அதே இளைஞர் வச்சுனாக்க சீக்கிரம் முளைச்சிடும், முளைப்பு திறன் நல்லா இருக்கும், வீரியமும் இருக்கும். நீங்க 12 மாசம் விதைக்கரும்பு வச்சோம்னா என்ன உங்களுக்கு வந்து லேட்டா முளைக்கும், முளைப்பு திறன் கம்மியாகும். அப்ப லேட்டா முளைப்பு திறன் கம்மியாச்சுனாக்க என்ன உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வீரியம் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா வந்து நோய் தாக்குதல் மற்றும் பூச்சி தாக்குதலுக்கு ஆளாகும். சரிங்களா? அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம தரமான விதைக்கரும்பை வந்து பயன்படுத்தணும். எப்ப பயன்படுத்தினாக்க 7 to 6 to 8 மாதங்கள் கரும்பு பயன்படுத்திக்கலாம். 8 மாதம் மேல பயன்படுத்தினாக்க வந்து கரும்பை பொறுத்தவரைக்கும் 4 பருவம் இருக்கு. முளைக்கும் பருவம் இருக்குங்களா? முளைக்கும் பருவம், துருக்கட்டு பருவம், வளர்ச்சி பருவம், அப்புறம் தான் முதிர்ச்சி பருவம். 210 நாளுக்கு மேல 270 நாள் மேலதான்னாக்க முதிர்ச்சி பருவம். அந்த 210 நாள் அதாவது 250 நாள் வரைக்கும் அதனுடைய வளர்ச்சி பருவம், அதனுடைய வளர்ச்சி பருவம். அந்த வளர்ச்சி பருவம் உருப்பாதுனாக்க சர்க்கரை கட்டுமானம் அதுல இருந்து வரும். 8 மாசத்துக்கு மேலதான் அதுல வந்து சர்க்கரையே அதுக்கு முன்னாடி இருக்கிறதான குளுக்கோஸா இருக்கும், அதுக்கு மேல சுக்ரோஸா மாறும். சுக்ரோஸா மாறிடுச்சு அப்படின்னாக்க என்ன முளைப்பு திறன் குறைய ஆரம்பிக்கும், வர நாத்து வீரியமா வராது. அதனாலதான் 8 மாசம் கரும்பு வந்து நம்ம என்ன பண்றோம் பயன்படுத்தணும்னு சொல்றது. சரிங்களா? இந்த 8 மாசம் கரும்பு விதை போடுறோம்னாக்க சப்போஸ் வந்து நான் எந்த விதைக்கரும்பு கொடுத்துட்டேன், நான் வந்து தரமான வல்லுநர் விதை கொடுத்துட்டேன், நீங்க வந்து சீட் ஃபிளவர்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க அந்த நிலம் எப்படி இருக்கணும், எந்த வகையான நிலத்தை வந்து தேர்ந்தெடுக்கணும் நம்ம? தரமான அதாவது கருவை பொறுத்தவரைக்கும் உரம் வேணும், தண்ணி வேணும். இது 2 இருந்தாவே என்னன்னு உங்களுக்கு வந்து நல்ல மகசூல் எடுத்துடலாம். இன்னொன்னு வந்து அது கூட என்னன்னாக்க நல்ல தரமான மண்வளம் இருக்கணும். தரமான மண்வளம் இருந்தால் பத்தாது, நம்மளுடைய உழைப்பு இருக்கணும். சரிங்களா? நம்ம கருவை போட்டு அது பாட்டு வந்துருனாக்க வராது, நம்மளுடைய உழைப்பு இருக்கணும், மண்வளம் இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம அந்த மகசூல் எடுக்க முடியும். சரிங்களா? அதனாக்க எதுக்குனாக்க அந்த 8 மாத கரும்பு தான் விதைக்கரும்பா தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? விதைக்கரும்பு தேர்ந்தெடுத்தாலும் பரவாயில்ல. இப்ப நம்ம விதைக்கரும்பு கொடுக்குறோம் அப்படின்னாக்க கொடுக்குற விதைக்கரும்பு வந்து நல்ல முறையாக பயன்படுத்தணும். அப்படி அதாவது நான் விதைக்கரும்பு பயன்படுத்த நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல சத்தான இடமா இருக்கும் இல்லைங்களா? அது வந்து நம்ம வந்து விதைக்கரும்பு கொடுத்துட்டு நம்ம ஒரு மகசூல் எடுக்காத ஒரு மண்ணா போட்டோம்னாக்க வந்து நமக்கு வந்து விவசாயிகளுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து விதைக்கரும்பு கொடுக்க முடியாம போயிடும். அதனால நம்ம விதைக்கரும்பு இடம் எனக்கு நல்ல தரமான இடமா இருக்கணும். சரிங்களா? நல்ல தண்ணி கட்டுற தண்ணி வசதியா இருக்கணும், நல்ல மண்ணும் நல்லா இருக்கணும். அதுக்கு முன்னாடி என்னன்னாக்கா இந்த நோய் பூச்சி நோய் இல்லாத மருந்து இதா இருக்கணும். முன்னாடி வந்து கரும்பு போட்டுக்கூடாது, அது வயல்ல முன்னாடி என்ன கரும்பு இருந்ததுன்னா உங்களுக்கு கரும்பு இருந்ததுனாக்க அந்த கரும்புடைய நோயெல்லாம் இந்த கரும்புக்கு வர ஆரம்பிக்கும். சரிங்களா? இன்னொன்னு இதாவது 1-2 ரகம் என்ன பண்ணிருப்போம், நம்ம வந்து சில கரும்புல நம்ம வெட்டின கரும்பு 1-2 பேர் அங்கே இருந்திருக்கும், அது வந்து முளைச்சு வரும். நம்ம நடுற கரும்புமே என்ன வரும், முளைச்சு என்ன ஆகும், அந்த கரும்பு முளைச்சு வந்து என்ன ஆகும், கலப்பு ஏற்பட்டு இல்லைங்களா? நம்ம தரமான கரும்பு வந்து எடுக்க முடியாது. அதனால அந்த முதல்ல வந்து கரும்பு பண்ணாத வயலா இருக்கணும்,
நல்ல தரமான வயலா இருக்கணும். சரிங்களா? இன்னொன்னு, நம்ம பக்கத்து வயலையும் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்துலயும் வந்து கரும்பு, மற்ற கரும்பு இருக்கக்கூடாது. பக்கத்து வயல்லையும் மற்ற கரும்பு இருக்கக்கூடாது. எனக்கு நம்ம கரும்பு தரமாக கொண்டு வர்றோம், பக்கத்துல ஒரு கரும்பு போட்டு விவசாயி போட்டிருப்பாரு, நம்ம அறுவடை பண்ணா ஒரு கரும்பு 2 கரும்பு அப்படியே நமக்கு தெரியாம கலப்பாயிடும். அதாவது மெக்கானிக்கல் மிக்சர் தெரியாம கலப்பா வருது. நம்ம அறுவடை பண்ணி போட்டிருப்போம், அங்கே பக்கத்துல ஒரு கரும்பு இருக்கும், விதை கரும்பு என்ன விவசாயம் எடுத்து அதை எடுத்து போடு அப்படின்னுவாங்க. அப்படி பண்ணாவும் கலப்பு ஏற்பட்டுரும். அப்ப இதெல்லாம் இருக்குன்னாக்கா முன்னாடி வந்து கரும்பு அந்த வயல்ல வந்து கரும்பு போட்டுக்கூடாது, பக்கத்து வயலும் கரும்பு இல்லாத வயலா தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? இதாவது இந்த இப்ப நம்ம கரும்புனாக்க என்ன சொன்னா 7 முதல் 7 முதல் அதாவது 7வது கரும்பா இருந்தாலும் நல்ல தரமான விதைக்கரும்பா இருக்கும். சரிங்களா? அந்த விதைக்கரும்பு எப்படி இருக்குன்னாக்கா வந்து பரு வந்து எல்லாம் மொட்டு முட்டா இருக்கணும். பரு வந்து மொட்டு முட்டா இருக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து எந்த டேமேஜும் ஆயிருக்கூடாது. அதை விதைக்கரும்பு பயன்படுத்தினாக்க சோகை வந்து உரிக்கக்கூடாது. பயிரில் வந்து சோகை உரிக்கக்கூடாது. என்னக்கா சோகை உரிச்சு என்ன நமக்கு வந்து பரு கருகி போயிடும். இன்னும் வந்து முளைத்திறன் பாதிக்கும். இன்னொன்று வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, கத்திரி உரிச்சாங்கன்னாக்கா இன்னும் பரு வந்து அடிபட்டுரும். அதனால விதைக்கரும்பு பயன்படுத்துறாங்க, சோகை உரிக்க கூடாது. சரிங்களா? இது சோகை உரிக்காமனாக்க அதே மாதிரி இன்னொன்று என்னன்னாக்க நம்ம நடவு பண்ணும் போது எந்த ஒரு டேமேஜ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம கட் பண்ற கரும்புக்கு என்னன்னாக்க பொழந்து இருக்கக்கூடாது. எனக்கு பொழந்து என்ன உங்களுக்கு வந்து அந்த அந்த இதில் வந்து நோய் வந்துடும். நோய் வரும், பூச்சி என்ன உங்களுக்கு ஈஸியாக அட்டாக் ஆகிடும். நமக்கு வந்து வர நாற்று வந்து நோய் உள்ள நாத்தா வரும். சரி, அதனால அது அந்த மாதிரி இருந்து என்ன பண்ண பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? இன்னொன்று, நம்ம கரும்பு வந்து போடும்போது என்னன்னாக்கா தரமா அந்த சோகை இருக்கு ஃபுல்லா எடுத்துடணும். நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க மேலே சோகை எடுத்துருவோம், அந்த பருவான சோகை வந்து எடுக்க மாட்டோம். ஏன்னா வந்து அது எடுக்கிறது கஷ்டம் சார், அதை போட்டோம்னா என்ன ஆகும், லேட் ஆகும் அப்படின்னு என்ன பண்ணுவோம். எப்படி இருந்தாலும் பரு முளைச்சிடும். எப்படி இருந்தாலுமே அது வந்து எந்த விதையா இருந்தாலும் சரி, அது வந்து தண்ணியில மண்ணில் போட்டோம்னா முளைச்சு வந்துடுங்க. ஆனா என்னன்னாக்கா அந்த சோகைக்குள்ளதான் பார்த்தீங்கன்னா பூச்சி இருக்கும். அந்த மாவு பூச்சி சொல்றோம் பார்த்தீங்களா, மாவு பூச்சி, சில நம்ம இடைக்கிண புழு சொல்றோம், இடைக்கிண புழு, குருத்து புழு எல்லாமே எங்கன்னாக்கா அங்கதான் போய் முட்டை வைக்கும். அங்க முட்டை வச்சு என்ன மறுபடியும் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், அடுத்த பேர் வரும்போது உங்களுக்கு வந்து பூச்சி இருக்கும், நோய் இருக்கும், எல்லா தொந்தரவும் இருக்கும். அதனால வந்து நம்ம என்ன அதுவுமே வந்து என்ன பண்றோம், நம்ம அறவே எடுத்துடணும். சரிங்களா? இது மாதிரிதான் வந்து பயன்படுத்தணும். இது இன்னும் என்னன்னா நம்ம வந்து சில பேர் என்ன விவசாயிங்க என்ன பண்ணுவாங்க வந்து மெயினா வந்து அந்த அன்னைக்கே வந்து பயன்படுத்தினா நல்லது. நம்ம இன்னைக்கு விதைக்கிழமை கட் பண்றோம்னாக்க அன்னைக்கே நான் என்ன பண்றோம், நடவு போட்டுடணும். இல்லைன்னா நாளைக்கு வந்து 2 நாள் 1 நாள் கழிச்சு நடவு பண்ணிடணும். சரிங்களா? ஆனா நம்ம விவசாயிங்க இப்ப திருத்தணி சைக்கு வந்தவங்க சொல்றேன் வந்து சார் 4 நாள் வச்சு நட்டா வந்து கரும்பு வந்து வதங்கின பின்னாடி நட்டா வந்து முளைப்பு நல்லா இருக்கு இல்லைங்க சொல்லுவாங்க இல்லைங்களா? ஏன்னா முக்கியமா என்னன்னாக்கா வந்து கரும்புல வந்து நம்ம நடவு பண்ற கரும்பு அந்த சரியான விட ஈரப்பதம் இருக்கணும். அந்த ஈரப்பதம் இருந்தாதான் முளைப்பது நல்லா இருக்கும், வர்ற கிருமியுமே வீரியமா இருக்கும். நீங்க 4 நாள் வந்து வதக்கி போட்டீங்கன்னாக்கா ஈரப்பதம் குறையும். ஈரப்பதம் குறைஞ்சு எனக்கு என்ன உங்களுக்கு வந்து முளைப்புதன் பாதிக்கும். அதனுடைய அதாவது வர்ற நாத்துக்கு கிடைக்கக்கூடிய சத்து வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த கரும்பு வந்துனாக்க நம்ம 30 நாள் எதில் வளர்ந்தாக்க நம்ம அந்த கரும்புல இருக்கிற இதுதான் வந்து சக்தி எடுத்துக்குது. கரும்பு கரணை வைக்க பார்த்து அது சத்தா எடுத்துக்குது. அதனால வந்து நம்ம அந்த கரணை என்னன்னாக்கா நல்ல தரமான கரணையா இருக்கணும். சரிங்களா? அதை வந்து சரியான ஈரப்பதம் மெயின்டைன் பண்ணணும். அன்னைக்கே பயன்படுத்தணும். 4 நாளுக்கு பயன்படுத்தினாக்க கண்டிப்பா முளைப்புதன் பாதிக்கும், அதோட வீரியமும் குறையும். அது நீங்க கட் பண்ணி போட்டீங்க அப்படின்னு என்ன 4 நாள் கழிச்சுனாக்க அந்த கட் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பூஞ்சான் வரும், அது பாக்டீரியாக்கள் வந்து அட்டாக் ஆகிடும். அட்டாக் ஆச்சுனாக்க நம்ம வந்து நோய் வந்து நிறைய இருக்கும், நம்ம பயன்படுத்தவும் முடியாது. பயன்படுத்தினாக்க அந்த தரம் வந்து என்ன குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? இதெல்லாம் பண்ணோம்னாக்க நம்ம தரமான விதைக்கரும்பு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னன்னாக்க இதை வந்து முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது வந்து 3 விதமான நிலைகள் இருக்கு. நம்ம சொல்லிட்டோம், அதாவது முதல் நர்சரி, 2ஆம் நர்சரி, 3ஆம் நிலை நர்சரி சொல்லிட்டோம். இந்த நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த கலப்பு கரும்பு எப்படி எடுக்கிறது, நோய் வந்த பூச்சி இல்ல பூச்சி வந்த இதெல்லாம் பாதிக்கப்பட்ட இந்த நாத்தெல்லாம் எப்படி பிடிங்கி போடுறது, எந்தெந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து வாய்ப்பு பண்ணலாம். நம்ம வந்து எல்லா நேரத்துலையும் வந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? நம்ம வந்து 7 மாத கரும்பு விதைக்கரும்பு பயன்படுத்துறோம்னாக்க நம்ம கரும்பு முளைச்சி வரதுக்குன்னா உங்களுக்கு வந்து 30 நாள் ஆகும் இல்லைங்களா? 20 to 30 நாள் ஆகும் முளைச்சி வந்ததுனாக்க. ஒரு 45 நாள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு வேளைக்கு எல்லாமே முளைச்சி வந்திருக்கு, ஒரு இவ்வளோ ஐட்டம் வந்திருக்கு நமக்கு. சரிங்களா? வந்து என்ன பண்ண அந்த நேரத்தில் என்ன பண்ண ஒரு 40 நாள்ல மறுபடியும் ஒரு ஃபீல்டு வந்து ஆய்வு பண்ணணும். ஃபீல்டை வந்து ஆய்வு பண்ணணும். அந்த நாற்று வந்து எப்போ வந்து நம்ம கரும்பு வந்து சீட்லிங்ஸ் அதாவது நாத்தா இருக்கோ அப்போ என்ன பண்ண ஆய்வு பண்ணோம்னாக்கா அப்படியே தெரியுது நமக்கு எது நோய் வந்திருக்குது, எது பூச்சி வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணாக்கா நோய் வந்த செடி இருந்து என்ன பண்ண பிடிங்கி வெளியில போட்டுடணும். என்னக்கா நம்ம அப்படியே நோய் வந்து மருந்து வச்சுக்கலாம் காப்பாற்று அப்படின்னு அப்படியே விட்டோம் என்ன ஆகும், அதுல இருந்து
மற்ற செடிக்கு பரவும். சரிங்களா? சப்போஸ் அப்படியே இருந்து வச்சோங்களேன், அதுல இருந்து நம்ம கரும்பு விதைக்கரும்பு பயன்படுத்துறோம்னாக்க என்ன ஆகும்? மறுபடியும் அதுல விதைக்கரும்பு உள்ளது மற்ற இதுக்கு அப்படியே வந்து பரவ ஆரம்பிக்கும். சரி, அதனால அந்த 45 நாள் என்ன பண்ணாக்க அப்பயே வந்து நம்ம தெரிஞ்சுனாக்க பிடுங்கி உள்ள போட்டுடணும். சரிங்களா? பிடுங்கி போட்டோம்னாக்க என்ன பண்ணணும், நமக்கு வந்து நோய் இல்லாத கரும்பு கிடைக்கும், அதே மாதிரி வந்து பூச்சி இல்லாத கரும்பு கிடைக்கும். அதே மாதிரி ஒன்று கலப்பு தெரியும். அதாவது நமக்கு வந்து நம்ம விவசாயம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரே உங்களுக்கு ரெகுலர் பார்க்கறதுனால உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஈஸியா ஐடி பண்ணிடுவீங்க. ரகம்னாக்கா வச்சுங்களேன், ஒரு ரகம் டிஃப்ரெண்ட் இருந்தால் நல்லா இருக்கு, நமக்கு கண்ணில் ஈஸியா தெரிஞ்சிடும் இல்லைங்களா? நமக்கு 100 குழந்தைங்க இருக்கும் போது ஒரு குழந்தை மட்டும் யூனிஃபார்ம் படம் இருந்தா என்ன ஆகும்? கண்டுபிடிச்சு இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த கரும்பு ஒரு 100 வயல் இருக்குனாக்கா இதான் 1-2 பார்த்தா டிஃப்ரெண்டா இருக்கும், வித்தியாசமான கரும்பா இருக்கும். மற்ற கரும்போட வித்தியாசம் என்ன அர்த்தம்? கலப்பு கரும்பு இல்லைங்களா? அந்த கலப்பு கரும்பு என்ன பண்ணணும், அதையும் பிடுங்கி போட்டுரும். எனக்கா அந்த இதெல்லாம் விட்டோம்னு வச்சோங்களேன், விட்டோம்னாக்க நீங்க அறுவடை பண்ணி அடுத்த விவசாயம் கொடுக்கும் போது என்ன ஆகும், எல்லா கரும்புமே கலப்பாயிடும். நம்ம வந்து குறுக்கு கரும்பு வந்து கலப்பா இருக்கும், தரமான கரும்பா இருக்காது. சரிங்களா? இது என்ன பண்ணலாம், இந்த இதுல அது நடவு பண்ண 40 நாள்ல நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா தூர் விடும். தூர் எப்போ வரும்னாக்கா 90 to 120 நாள்ல தூர் வடிக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அந்த 120 நாள்ல மறுபடியும் ஒரு ஆய்வு பண்ணணும். சரிங்களா? அப்ப ஆய்வு பண்ண அப்ப ஆய்வு பண்ணும்போது இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருந்தாக்க கலப்பு கரும்பு இருந்தது, இல்லாட்டி வந்து நோய் இருந்தது, பூச்சி இருந்தாக்க என்ன பண்ணணும், அதையும் பிடுங்கி போட்டுடணும். நம்ம என்ன பண்ணாக்க சில எல்லாம் பார்த்தீங்கன்னா வைரஸ் நோய் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? வைரஸ் நோய் இருக்கும், அது வந்து மஞ்சளா இருக்கு. அது என்ன பண்ணுவோம், அந்த ஒண்ணு பண்ண விட்டுருவோம் நாம. பட் என்னன்னாக்கா அது அப்படியே விட்டோம்னாக்க அந்த வைரஸ் எங்க இருக்குனாக்கா அந்த கரும்புல தான் இருக்கு. மறுபடியும் கட் பண்ணி போட்டோம்னா என்ன ஆகும், வர்ற கரும்புமே அது நோய் தாக்குதல் இருக்கு. அதனால அந்த நோய் தாக்குதல் அந்த வைரஸ் இருந்ததுனாக்கா அந்த நோய்க்கு அந்த என்ன பண்ணும், அப்ப கூட என்ன பண்ணும், பிடிங்கி வெளியில போட்டுடணும். முதல்ல 40 நாள்ல வந்து ஆய்வு பண்ணணும். அப்புறம் 120 நாள்ல வந்து 120 நாள்ல வந்து 4 மாசம் கழிச்சு ஆய்வு பண்ணணும். சரிங்களா? அப்புறம் மறுபடியும் இன்னொரு டைம் ஆய்வு பண்ணணும். இது சீதோஷன்ல மாற மாதிரி என்னன்னாக்கா இன்னைக்கு ஒரு பூச்சி இருந்தா மறுபடியும் என்ன ஆகும், இன்னைக்கு நான் வயல்ல போடணும்னாக்கா இன்னைக்கு வந்து நல்லா இருக்கும் வயல், ஆனா 2 நாள் கழிச்சு பண்ணாக்கா சில டைம் என்ன ஆகும், பூச்சி வந்து நோய் வந்துடும். இன்னும் சீதோஷன்ல மாறுது. அதனால மறுபடியும் என்ன நம்ம வந்து அறுவடை பண்றதுக்கு முன்னாடி எப்ப அறுவடை பண்ணுவோம், ஒரு 7 மாசம் கரும்பு அறுவடை பண்றோம் அப்படின்னாக்க ஒரு 2 வாரத்துக்கு என்ன மறுபடியும் ஆய்வு பண்ணணும். மறுபடியும் பார்க்கும்போது ஆய்வு பண்ணும்போது இந்த மாதிரி நோய் கலப்பு கரும்பு பூச்சி இருந்தனாக்க என்ன பண்ணணும், அப்பயும் எடுத்து போட்டணும். எடுத்து போட்டோம்னாக்க நம்ம வர்ற அறுவடை பண்ணும் போது நல்ல தரமான கரும்பா கிடைக்கும். சரிங்களா? இது அந்த 3 விதமான நிலைகளை வந்து நம்ம என்ன பண்ண கரும்பு வந்து என்ன பண்ண கலப்பு கரும்பு நோய் கரும்பு எல்லாமே நம்ம நீக்கிடலாம். நம்ம வர்ற கரும்பு வந்து நல்ல தரமான இது கரும்பா கிடைக்கும். சரிங்களா? இது ஒண்ணு. இன்னொன்னு பார்த்தோம்னாக்க நம்ம உங்களோட முக்கிய நோக்கம் என்னன்னாக்கா நம்ம சீட் கிரோவர்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணி பக்கத்து விவசாயிகளுக்கு கொடுக்கணும். ஆனா இப்ப என்ன எனக்கு பக்கத்து விவசாயிங்க யாரும் பயன்படுத்த கிடையாது. எங்கேயாவது ஒரு விவசாயி வந்து என்ன பண்ணுவார், கரும்பு போட்டிருப்பாரு, ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தூரத்துல கரும்பு போட்டிருப்பாரு. ஏன்னா அங்கிருந்து என்ன பண்ணுவோம், வண்டி வச்சு கொண்டு வருவோம். நம்ம அப்படி கொண்டு வரும்போது என்னன்னாக்கா என்ன ஆகும், அடிப்படும் இல்லைங்களா? அடிப்படும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து நம்ம வயல பக்கத்துல இருந்து என்ன பண்ணலாம், இன்னைக்கு கட் பண்ணி உடனே நடலாம். ஆனா வெளியில இது கொண்டு வந்து நமக்கு சில வண்டி கிடைக்காது, முன்னாடி ஆள் கிடைக்காது, முன்னாடி ஆர்எஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம என்ன பண்ண 2 நாள் கழிச்சு எடுப்போம், வரத்துக்கு லேட் ஆயிடும். 4 நாள் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈரப்பதம் போயிடும், மழை இருக்காது. இன்னும் பார்த்தோம்னாக்கா அந்த டிரான்ஸ்போர்ட் அந்த 30 கிலோமீட்டர் அங்கிருந்து வண்டியில கொண்டு வரும்போது என்னன்னாக்கா நமக்கு வந்து விதை வந்து அடிப்படை சான்ஸ் இருக்குது. அதனால வந்து நம்ம பக்கத்திலேயே வந்து நம்ம வந்து போட்டோம்னாக்கா விவசாயிகளுக்கு பக்கம் 2 கிலோ 3 கிலோ டிஸ்டன்ஸ் இருந்தா என்ன பண்ணலாம், இன்னைக்கு கட் பண்ணி இன்னைக்கு அறுவடை பண்ணிக்கலாம். அந்த போக்குவரத்து செலவு நமக்கு வந்து குறையும் நமக்கு. சரிங்களா? இன்னும் இல்லைனாக்கா எந்த விவசாயம் என்ன பண்றோம்னாக்கா நம்ம தனியா விதைக்கவும் வேற போறது கிடையாது. ஏதாவது போடுறோமா, ஒரு சிலது போடுறோம். அவர் சொல்லும்போது கவனிச்சு நான் ஒரு சிலது போடுவோம். ஆமா, ஒரு பயன்படுது. அதாவது என்னன்னாக்க அந்த விதைக்கரும்பு என்னன்னாக்க நம்ம வந்து அந்த 6 மாசம் 7 மாசம் விதைக்கரும்பு பயன்படுத்தி இப்ப டிசம்பர்ல வந்து நம்ம நடவு பண்றோம்னாக்க எப்ப விதைக்கரும்பு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கணும், இப்ப டிசம்பர் மாசம் நம்ம நடவு பண்றோம் அப்படின்னாக்க விதைக்கரும்பு எப்ப நட மே மாசம். சரிங்களா? 6 மாசம் நடப்பட்டோம்னா நமக்கு என்ன ஆகும், நமக்கு வந்து நடவு பண்ணும் போது என்னன்னாக்க நம்ம தரமான விதைக்கிறோமா 7 மாதம் விதைக்கிறோமா பண்ணிக்கலாம் நம்ம. ஆனா என்ன பண்றோம்னாக்க நம்ம 12 மாசம் எப்ப முள்ளு கலக்குறோமோ அதுல வந்து என்ன பண்றோம், கொஞ்சம் கரும்பு எடுத்து நம்ம நடவுக்கு வந்து வச்சுக்கிறோம். அது மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம வந்து நம்ம விதைக்கிழமை பயன்படுது அப்படின்னாக்க என்ன, முதல்ல தரமான விதைக்கிழமை பயன்படுது அப்படின்னாக்க ஒரு முன்னாடி என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு அரை ஏக்கரோட ஒரு 10 சென்ட் என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து விதைக்கிழமை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒரு 10 சென்ட்ல ப்ரொடியூஸ் பண்ற என்ன பண்ணுவோம், ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம. சரிங்களா? ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு 2 ஏக்கர் தகுந்த விதைக்கிழமை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அதான் மே மாசம் நம்ம டிசம்பர் நடவு பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், மே மாசம் நடவு பண்ணோம்னாக்க டிசம்பர் அறுவடை பண்ணி போட்டுக்கலாம். நம்ம சில நேற்று அன்னைக்கு விவசாயி கேட்டாரு, இந்த கரும்பு என்ன பண்ணணும்னு கேட்டாரு. நம்ம அந்த பருத்தாம் பருப்பு அது என்ன பண்ண கேட்டேன், பருத்தாம் என்ன பண்ணலாம், நீங்க அப்படியே விட்டு என்ன பண்ணலாம், அடுத்த மில்லு கூட கட் பண்ணி கொடுத்துக்கலாம். நாங்க மில்லு கூட கட் பண்ணி கொடுத்துக்கலாம். மறுபடியும் விதைக்கரும்பு பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை.
இன்னும் என்னக்கா விதைக்கிழமை பயன்படுத்த அப்படின்னா நடவு கரும்பு விதைக்கிழமை பயன்படுத்தணும். நடவு கரும்பு தான் விதைக்கிழமை பயன்படுத்தணும். என்ன பண்ணுவோம், 2வது 3வது வருத்தாம என்ன பண்ணுவோம் வரும், அதுதான் என்ன பண்ணுவோம் மேக்ஸிமம் யாருமே நடக்கணும் வந்து 20% பயன்படுத்துறாங்க. சரிங்களா? அதனாலதான் மகசூல் வருது, அதனாலதான் மகசூல் குறையிறது. இன்னொன்னு வந்து அந்த மரபுத்தன்மை வந்து மாறி போயிடும். அது மரபுத்தன்மை மாறி போயிட்டாக்க வந்து மறுபடியும் வெட்டி விட்டா என்ன அதனுடைய வீரியம் வந்து குறையும். வீரியம் குறைஞ்சுன்னா என்ன நம்ம மகசூலுமே குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? அதனாலதான் விதைக்கிறதுனா நடவு கரும்பு பயன்படுத்தணும். அப்படி இல்லை அப்படின்னாக்க முதல் மருத்தாம்பு, அதாவது மேக்சிமம் வந்து என்ன பண்ணணும், நடவு கரும்பு தான் பயன்படுத்தணும். நடவு கரும்பு இல்லை அப்படின்னாக்க முதல் மருத்தாம்பு தான் பயன்படுத்தணும். 2வது மருத்தாம்பு பயன்படுத்தினாக்க மகசூல் குறையும், அந்த வீரியமும் குறையும். சரிங்களா? அதான் இது சொல்லலாம் பயன்படுத்த நம்ம தரமான விதைக்கரும்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு நம்ம வந்து விதை நேர்த்தி பண்ணணும். நம்ம வந்து என்னதான் தரமான விதைக்கரும்பு கொடுத்த கூட விதை நேர்த்தி பண்ணோம்னாக்க இன்னும் நமக்கு தெரியாத 1-2 வியாதி இருந்தா கூட, நோய் இருந்து பூச்சி இருந்தா கூட விதை நேர்த்தி பண்ணும்போது அந்த விதை பூச்சி நோய் கூட கூடும். விதை நேர்த்தி பண்ணோம்னா என்ன ஆகும் நமக்குனாக்க நல்ல ஒன்றும் தரமான விதைக்கரும்பு கிடைக்கும், வீரியமாகவும் கிடைக்கும். விதை நேர்த்தி பண்ணோம் அப்படின்னாக்க என்னன்னாக்க நமக்கு வந்து ஒரு பூச்சி மருந்து, பூச்சிக்குன்னா ஒரு பூச்சி மருந்து, நோய்க்குனாக்க ஒரு நோய் மருந்து. பூச்சி மருந்து குளோரிபைரிபாஸ் எடுத்துக்கலாம். நோய்னாக்க கார்பன் டை ஆக்சைடு, மென்குளோசின், இதாவது ஒரு நோய்க்கு, அதாவது பூஞ்சான் இல்லை பாக்டீரியா நோய்க்கு கண்ட்ரோல் பண்ண நோய், இதெல்லாம் கடையில கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தோம்னாக்க இதெல்லாம் 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு 2 கிராம் போட்டு ஊற வச்சுட்டு, இது கூட வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 2 கிராம் 20 கிராம் யூரியா போட்டு என்ன பண்ணாக்க நம்ம அதில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நம்ம நடவு பண்ணோம்னாக்க நோய் இருக்காது, பூச்சி இருக்காது, முளைப்பு திறனும் அதிகமாகும். குளோரிபைரிபாஸ்னாக்க என்ன பூச்சியை கண்ட்ரோல் பண்ணிடும். சப்போஸ் வந்து நம்ம நோய் இருந்தனாக்க அந்த கார்பன் டை ஆக்சைடு அதை கட்டுப்படுத்திடும். இன்னொன்று வந்து யூரியா போட்டோம்னாக்க முளைப்பு திறன் ஒன்றும் கூட்டி கொடுக்கும், வளர்ச்சி ஒன்றும் வேகமா இருக்கும். இதெல்லாம் பயன்படுத்தினாக்க நம்ம தரமான விதை வந்து கொண்டு வந்துக்கலாம். இன்னொன்னு நம்ம அறுவடை பண்றதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன பார்த்தீங்களா 7 மாசம் கரும்பு அறுவடை பண்றோம்னாக்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம யூரியா அப்ளை பண்ணிட்டு தண்ணி கிட்டிட்டு அப்புறம் கட்டணும்னாக்க இன்னும் அதனுடைய முளைப்பு திறன் இன்னும் நல்லா இருக்கும். எனக்கு நம்ம வந்து யூரியா போட்டுனாக்க என்ன உங்களுக்கு வந்து செடி வந்து ஒண்ணு எப்படி இருக்குனாக்க நல்ல ஒரு சத்தோடு இருக்கும், ஒரு ஹெல்த்தியா இருக்கும் இல்லைங்க. அப்படி இருந்து என்ன உங்களுக்கு வந்து முளைப்பு திறன் நல்லா இருக்கும், வர நாத்துமே வீரியமா வரும் நமக்கு. சரிங்களா? இதை வந்து தரமான விதைக்கரும்பை பயன்படுத்துறது. இன்னும் பார்த்தோம்னாக்க நிறைய ரகங்கள் நம்ம சொன்ன பார்த்தீங்களா, என்ன சொன்னாக்க ரகங்கள் எது புது ரகங்கள் ரிலீஸ் பண்றாங்கனாக்கா சூழ்நிலை தகுந்த மாதிரி ஒரு ரகம் இன்னைக்கு ஒரு ரகம் நல்லா வரும், ஒரு 2 வருஷம் போச்சுனாக்க என்ன ஆகும், அந்த ரகத்துடைய தன்மை மாறிடும். இன்னொன்று சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரினாக்கா அந்த சீதோஷ நிலைக்கு வந்து ஊத்துவரம் போயிடும். சரிங்களா? அதனாலதான் இது நிறைய ரகங்கள் பயன்படுத்துறது. ஒரே ரகம் பயன்படுத்த என்ன ஆகும் நமக்கு, ஒரு ரகம் போயிடுச்சு, அந்த ரகம் போயிடுச்சுனாக்கா அடுத்து வந்து நமக்கு வந்து என்ன கரும்பு கிடைக்காது, கரும்பு வந்து கிடைக்கும். அதனாலதான் நம்ம நிறைய ரகங்கள் பயன்படுத்தினா ஒரு ரகம் போனா கூட மீதி ரகம் கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? அதனாலதான் வந்து கரும்பு வந்து மாத்தி பயிர் பண்றது. இன்னொன்னு சார் சொல்ல பார்த்தீங்களா வந்து மெயினா, அதாவது நோய் வர காரணம் என்னன்னா மெயினா வந்து புகைப்பண்டி சொல்றது காரணம் வந்து 9356. இப்போ வந்து பெரம்பலூர் சுகரம் இல்லை, எம்ஆர்கே சுகரம் இல்லை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 80% கரும்பு வந்து மகசூல் எடுக்க முடியல. என்ன காரணக்க இந்த நோய். சரிங்களா? இது வந்து பிரீடர், அதாவது வல்லுநர் இது வந்து எல்லா கரும்பையும் ப்ரொடியூஸ் கொடுக்க முடியாது. அதாவது இப்ப நான் வல்லுநர் நாங்க வந்து ஒரு கரும்பு ரிலீஸ் பண்ணாக்க நாங்க தான் அதுதான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். வேற ஒருத்தர் கரும்பு ப்ரொடியூஸ் பண்ண கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதுக்கு என்னக்க இது வந்து பார்த்தோம்னாக்க இது வந்து 9356 என்று ஆந்திரா ரிலீஸ் பண்ண கரும்பு. ஆந்திரா ரிலீஸ் பண்ண கரும்புனாக்க அவங்க ஸ்டேட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ண கரும்பு, அவங்க தான் வந்து அந்த தரமான கரும்பு ப்ரொடியூஸ் பண்ண கொடுக்க முடியும். நான் வந்து அதை வந்து கொடுக்க முடியாது. இப்ப நம்ம ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு ரிலீஸ் பண்ண கரும்பா இருந்தா நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கலாம். அந்த கரும்பு வந்து நம்ம வந்து வல்லுநர் விதை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க முடியாது. அதே வல்லுநர் விதை இருந்துனாக்கா அது கூட வந்து நோய் வந்து வராம பாதுகாத்துக்கலாம். சரிங்களா? இதுக்கு என்னன்னாக்கா ஒரு வருஷம் ரிலீஸ் பண்ண கவர்மெண்ட்ல வந்து விதை வந்து எப்படி வந்து நம்ம ஒரு டெக்னாலஜி ரிலீஸ் பண்ணா பேட்டன் வாங்குறோம் இல்லைங்களா, அது மாதிரி வந்து நம்ம விதை ரகத்தை ரிலீஸ் பண்ணா கூட நோட்டிபிகேஷன் பேட்டன் வாங்குறோம். அது நோட்டிஃபை பண்ணாதான் கவர்மெண்ட் கெசட்ல நம்பர் வாங்கினாதான் நம்ம வந்து அந்த விதை கரும்பு ப்ரொடியூஸ் பண்ண ரிலீஸ் பண்ண முடியும். ரிலீஸ் பண்ணா விதை கரும்பு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க முடியும். கெசட்ல நம்பர் இல்லாம விதை கரும்பு வந்து ப்ரொடியூஸ் பண்ண கொடுக்க முடியாது. சரிங்களா? அதனாலதான் வந்து அதாவது நம்ம ரிலீஸ் பண்ண ரகங்களா வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும்னு சொல்றது. சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடலூர், குடியாத்தம், சிறுகமணி, திருச்சி, அப்புறம் கோயம்புத்தூர் 4 வந்து அப்பப்போ வந்து கரும்பு ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுமேக்க முன்னாடி சொன்ன மாதிரி வந்து அந்தந்த சீதோஷத்துக்கு தகுந்த மாதிரி
நம்ம குடியாத்தம்னாக்க நம்ம வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் எப்படி இருக்குனாக்க எப்படி இருக்கு? வெயில் இல்லைங்களா, வறட்சி அதிகமா இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்க உப்புத்தன்மை நிறைய இருக்கும். நம்ம எனக்கு வந்து இந்த ராணிப்பேட்டிலிருந்து நம்ம நாட்டிலிருந்து ராணிப்பேட்டை வந்து பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மை நிறைய இருக்கு. எனக்கு அந்த எல்லாமே வந்து தோல் பழம் பிரிஞ்சு இருக்கிறதுனால உப்புத்தன்மை, தண்ணி உப்பு அடிச்சு மண்ணும் உப்பு அடிச்சு இந்த உப்புத்தன்மை இருக்கும். அதனால இந்த ஆராய்ச்சியுடைய நோக்கம், நம்ம குடியாத்தம் பண்ண நோக்கம் என்னன்னாக்க வறட்சி தாங்கி வளரக்கூடிய கரும்பு, இன்னொன்று உப்புத்தன்மை தாங்கி வளரக்கூடிய கரும்பு. இங்க அதுதான் வந்து இங்க வந்து டெஸ்ட் பண்றது. நம்ம இங்க டெஸ்ட் பண்ணி எனக்கு நம்ம ஏரியால என்ன வரும், இதே வந்து திருச்சியில போயிட்டு அந்த திருச்சியில வர கரும்பு வந்து இங்க போட்டு வராது. இங்க நம்ம ரிலீஸ் பண்ணும்போதே வந்து இங்க ரிலீஸ் பண்ண கரும்பு எப்படி இருக்குனாக்க நல்லா தரமா வந்து என்ன அர்த்தம், வறட்சியை தாங்கும், இந்த உப்பு தன்மையை தாங்கி வரக்கூடிய கரும்பா இருக்கும். சரிங்களா, இது அதான் நம்முடைய ஆராய்ச்சி இங்க இருக்கக்கூடிய நோக்கம். உப்பு தன்மை தாங்கி வரக்கூடிய கரும்பு மற்றும் வாழ்த்து தாங்கி வரக்கூடிய கரும்பு ரிலீஸ் பண்ற நோக்கம். இதே சிறுகமணி திருச்சி அப்படின்னாக்கா அங்க திருச்சி ஏரியா எப்படி இருக்குனாக்கா எப்படி இருக்கும்? திருச்சி ஏரியா இருக்கீங்களா? திருச்சி காவேரி தண்ணி பயிரிடும், அங்க கல்லணை இருக்கு, காவேரி தண்ணீர் போகும். இந்த ஜூன் ஜூலை ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து வயல்ல வந்து தண்ணி தேங்க ஆரம்பிக்கும். அங்க பாத்தீங்கன்னா அதனுடைய நோக்கம் என்னன்னாக்க வந்து தண்ணி தாங்கி வளரக்கூடிய கரும்பு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சில கரும்பு தண்ணி என்னவும் அது வந்து என்னவும் வளர்ச்சி அது வளராது. இன்னொன்று வந்தாக்க அந்த சக்கரை தன்மை குறைஞ்சிடும். அதனால வந்து அங்க நோக்கம் என்னன்னாக்க வந்து எனக்கு அங்க வந்து எது பெஸ்ட், அந்த தண்ணியில வந்து தாங்கி வளரக்கூடிய கரும்பு பார்த்தோம்னாக்க அந்த தாங்கி எந்த கரும்பு எந்த ரகம் பெஸ்டா வருதோ அந்த ரகம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஆராய்ச்சி வந்து அந்த நோக்கம். அதே கடலூர் அப்படின்னா என்னன்னாக்க கடலூர் எங்க இருக்குன்னா கடலூர் இருக்கு, அதாவது கிழக்கு கடற்கரை இடத்துல இருக்குது. அதனால அந்த ஆராய்ச்சி நோக்கம் என்னன்னாக்க இந்த கடற்கரை வர நிலங்களுக்கு ஏற்றாக இந்த கண்டுபிடிக்கிறது. சரிங்களா, இதான் வந்து 3 விதமான கண்டுபிடிக்கிறது. கடைசி என்னன்னா எல்லா கரும்பு நோக்கம் என்னன்னா கடைசியா வந்து விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கூடிய கரும்பு, இன்னொன்று வந்து நல்ல ரெக்கவரி, நல்ல சர்க்கரை கட்டுமான கரும்பு தான் கடைசியா வந்து ஃபைனல் ரிலீஸ் பண்றாங்க. அதான் இந்த 3 நிலையத்து நோக்கம்னாக்க அந்த கரும்பு தான். இப்ப நாங்க இங்க ரிலீஸ் பண்ற கரும்புனாக்க எல்லா இடத்துலயும் அங்கேயே வரும். சிறுகமணி டெஸ்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி அங்கேயும் டெஸ்ட் பண்ணுவாங்க, கடலூர் டெஸ்ட் பண்ணுவாங்க. என்னங்க இங்க கரும்பு இங்க நல்லா வரும், இன்னொரு இடத்துல சரியா வர எனக்கு சீதோஷ நிலை மாறுது. சரிங்களா, அதே மாதிரிதான் அங்க ரிலீஸ் பண்ற கரும்பு இங்க போட்டோம்னாக்க சில டைம் வரும், சில டைம் வந்து வராம போகும், சீதோஷ நிலை மாறுது. அதனாலதான் கரும்பும் பார்த்தீங்கன்னாக்க அதே மாதிரி தான் ரிலீஸ் பண்றாங்க. நமக்கு வந்து நம்ம மாவட்டத்துக்கு இல்ல நம்ம மண்ணுக்கு நம்ம சுடு என்ன கரும்போ அந்த கரும்பு வந்து பயன்படுத்தினாதான் நம்ம மகசூல் எடுக்க முடியும். சரிங்களா, அதான் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம குடியாத்தம் பார்த்தோம்னாக்க COG6 COG7, கோயம்புத்தூர் குடியாத்தம் கோயம்புத்தூர் குடியாத்தம் COG6 and COG7. அதே மாதிரி வந்து கடலூர்னாக்க COC கோயம்புத்தூர் கடலூர் கோக்கா. அதே மாதிரி சிறுகமணி அப்படின்னாக்க COSI கோயம்புத்தூர் சிறுகமணி. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, அதாவது இந்தியா லெவலில் ஒரு ஆராய்ச்சி கரும்பு இனப்பெருக்க மையம் அங்க கோயம்புத்தூர் அங்க தேசம் என்னன்னாக்க அவங்க CO மட்டும் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அது கோயம்புத்தூர்ல இருக்கிறதுனால CO மட்டும் தான் கொடுப்பாங்க. ஏன்னா CO யார் போறாங்கன்னாக்க நம்ம சொன்ன மாதிரி தான் எல்லா விவசாயி எல்லா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இங்கதான் கோயம்புத்தூர்ல வந்து கிராஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன ரகம் வேணுமோ அந்த ரகத்துடைய தேர்வு செஞ்சு கிராஸ் பண்ணி அந்த விதையை கொண்டு போய் அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதனால மெயினா எங்க இந்த ஆராய்ச்சி நடக்கிறனாக்க கோயம்புத்தூர். அந்த கோயம்புத்தூர்ல கண்டுபிடிக்க வெரைட்டி தான் எல்லாமே வந்து என்ன பண்றாங்க, இங்க வந்து போட்டு நம்ம அந்த சேஷன் மாதிரி ரிலீஸ் பண்ணி என்ன பண்றாங்க, நேம் கொடுத்துக்கிறாங்க. COG இங்க ரிலீஸ் பண்ணா கோயம்புத்தூர் குடியாத்தம், அதே கடலூர் ரிலீஸ் பண்ணா கோயம்புத்தூர் COC அது மாதிரி நான் நேம் கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா, இது பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து இங்க சொன்ன மாதிரி COG6 COG6 கோயம்புத்தூர் குடியாத்தம் 5 கோயம்புத்தூர் குடியாத்தம் 7 ரகம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த COG6 ரகம் பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது பார்த்தோம்னாக்க சில ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் ரிலீஸ் பண்ணுவாங்க, வருஷம் ஒரு சேஷன் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. கோயம்புத்தூர் ரிலீஸ் பண்ணோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு வெரைட்டிக்கு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கேப் இருக்கும், 10 வருஷம் கூட கேப் இருக்கு. எனக்கு வந்து நம்ம கரும்புல அவ்வளவு சீக்கிரமா கரும்பு வந்து ரகத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. இந்த COG6 ரகம் பார்த்தீங்கன்னா 2008 ரிலீஸ் பண்ண ரகம். இது வந்து இந்த வெள்ளூர் மாவட்டத்துக்கு உகந்த ரகம், பூக்காது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி நோய் தாக்குதலுக்கு குறைச்சலா இருக்கிற ரகம். சரிங்களா, இன்னொன்று COG7 இது பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுக்கு நல்லா வளரும், இந்த நம்ம உப்புத்தன்மைக்கு நல்லா வளரும். அதே மாதிரி பார்த்தோம்னா அது வந்து இந்த 2 கரும்புக்கு என்ன வித்தியாசம்னாக்க COG6 நம்ம தெரியும் ஒரு கரும்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா வளரும் இல்லைங்களா, ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும். அதே வீரியம் முன்னாக்க அந்த ஒரு 6 மாசம் நல்லா வீரியமா வரும். சில ரகம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், கொஞ்சம் லேட்டா வரும். இந்த COG7 பார்த்தீங்கன்னா நல்லா வேகமா வளர்க்கிற ரகம். அது ஒரு 6-7 மாசம் என்ன நல்லா வேகமா வளர்ந்து வளர்ச்சி வந்து அவ்வளவு சீக்கிரமா இருக்காது. இந்த இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பூக்காத ரகம். இது வந்து நோய்க்கு வந்து நோய் பூச்சிக்கு எதிர்ப்புத்தன்மை உள்ள ரகம். சரிங்களா, அதே மாதிரி வந்து கடலூர் பார்த்தீங்கன்னா COC 13339 கேள்விப்பட்டிருப்பீங்க. COC 13339.
சரி, அது புது ரகம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பூக்காது, சாயாத கரும்பு. அதே மாதிரி வந்து மிஷின் ஹார்வெஸ்ட்டுக்கு வந்து ஏற்ற கரும்பு. அதாவது நமக்கு மிஷின் ஹார்வெஸ்ட் பண்ண என்ன ஆகும், கரும்பு வந்து சாயக்கூடாது, வளைச்சி இருக்கக்கூடாது, நேராக நிற்கணும். சரிங்களா? இந்த சீவல் சீசன் பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும், கரும்பு வந்து செய்யாது. நம்ம அது பின்னாடி போகும்போது யார் நேராக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுப்பார். இது ஒன்று. சரிங்களா? இது கோயம்புத்தூர் கடலூர் ரிலீஸ் பண்ண ரகம். அப்புறம் நம்ம கோயம்புத்தூர் பற்றி சொன்ன பார்த்தீங்களா, எங்கே ஆராய்ச்சி பண்ணுறாங்களோ கோயம்புத்தூர். அங்கே பார்த்தோம்னாக்கா சிஓ 8632, அது வந்து 96 ரிலீஸ் பண்ண ரகம். கிட்ட 30 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களும் கரும்பு மாத்திரத்துக்கு அவங்களும் ரிலீஸ் பண்றாங்க. பட் வந்து அந்த 85 அதனுடைய ஈக்குவல் இன்னும் நமக்கு வந்து கிடைக்கல. சரிங்களா? அதுக்காக வந்து ஆராய்ச்சி நம்ம கிராஸ் பண்ணி வந்து, ஏன்னா ஒரே கரும்பு பயன்படுத்தினா உங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து அவங்க தரமான கரும்பு கிடைக்காது. அதனாலதான் வந்து பல ரகங்கள் கொடுக்கணும்னு அப்பப்போ கரும்பு ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. சரிங்களா? இது வறட்ச வளரக்கூடிய கரும்பு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல உப்பு தண்ணி வளரக்கூடிய கரும்பு, பூக்காது கரும்பு. இது 82. பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா புன்னகை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தெரியுங்களா? புன்னகை புதிய ரகம் 2023 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. CO 18009 ரகம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோம்னாக்கா இது வந்து புன்னகை நேம் கொடுத்துருக்காங்க. இது வந்து வளர்ச்சி வளரக்கூடிய ரகம், பூக்காத ரகம், நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய ரகம். இது CO, அதாவது CO 18009 ரகம். இன்னொன்று பார்த்தோம்னாக்கா CO 11015 கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல்யா CO 11015. இது பார்த்தீங்கன்னா இது வந்து மீடியம் சைஸ் கேனு. இது வந்து பூக்காது. இந்த கரும்பு பார்த்தீங்கன்னாக்கா 8 மாசத்துல அறுவடை பண்ணலாம் நீங்க. இது வந்து குறுகிய கால ரகம். இது மற்ற எல்லா கரும்பு பார்த்தீங்கன்னாக்கா நீங்க வந்து 10 மாசத்துக்கு மேல போனாதான் வந்து சர்க்கரை இருக்கும், சர்க்கரை கட்டுமானம் கிடைக்கணுங்க. இந்த கரும்பு பார்த்தீங்கன்னா 8 மாசத்துலயே வந்து உங்களுக்கு சர்க்கரை உற்பத்தி ஆயிடும். இது 8 மாசத்துல என்ன பண்ணலாம், 8-9 மாசத்துலயே வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? எனக்கு வந்து குறுகிய கால பயிர். ஏன்னா இருக்கு அது இல்ல அதுதான் தாங்கன்னு கிடையாது. அதுதான் இந்த ரகம் எல்லாம் போட்டு பார்த்து அது ஒரு எந்த ரகம் பெஸ்டா இருக்கோ அதான் வந்து பயன்படுத்தணும். போடலாம், தப்பு கிடையாது. நம்ம போட்டு எனக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் முதல்ல வந்து புது ரகம் கொஞ்ச நாள் போட்டு பார்க்கணும். நல்லா வந்து என்ன பண்ணணும், பறையும். அதாவது நம்ம என்ன பண்றோம்னாக்க நம்ம வந்து ஒண்ணு இல்ல அதாவது ஒரு என்னன்னாக்க ஒரு விவசாயி என்ன பண்றாரோ அதே எல்லாம் பண்றோம். ஒருத்தர் மருந்து அடிச்சா அவரை மருந்து அடிக்கிறான், நாமளும் மருந்து அடிக்கிறோம். அவன் களை எடுத்தா, அதாவது நமக்கு என்னன்னு பார்த்து யாரும் செய்யறது கிடையாது இல்லைங்களா? மத்தவங்க என்ன பண்றாங்களோ அதான். அதனால என்னக்க நம்ம மண்ணுக்கு என்ன ரகம் வருமோ அந்த ரகத்தை வந்து தேர்ந்தெடுத்து பயிர் பண்ணணும். சரிங்களா? அது 11-0-15 ரகம் 8 மாதம் என்னன்னா உங்களுக்கு 9 மாதம் அறுவடை பண்ண வந்து மகசூல் கம்மியா இருக்கும். இதே வந்து 17 மாதம் அறுவடை பண்ணோம்னாக்க மகசூல் அதிகமா வரும். அதான் டிஃபரன்ஸ். ஆனா இந்த மத்த கரும்பு கட்ட முடியும். இந்த கரும்புனாக்கா நீங்க 8-9 மாசத்துல வந்து மில்லுக்கு வந்து கொடுக்கலாம், நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். சரிங்களா? அது போக பாத்தீங்கன்னாக்க இன்னும் வந்து CO 14-0-12 இந்த வந்து 2020 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆவணி என்ற ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வரிச்சை வளரக்கூடிய இருக்கும், பூக்காது, சாயாதியம் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து எல்லாமே வந்து சுகர் ரெக்கவரி நல்லா இருக்கும், மகசூலுமே நல்லா இருக்கும். இதான் இது வந்து அந்த எந்த ஏரியாவில், அதாவது ஒரு சைடு நல்லா ஒரு சைடு நல்லா வராது. அதாவது எந்த கரும்பு நமக்கு ஒத்து வருமோ அந்த கரும்பு பயன்படுத்தி நம்ம வந்து மகசூல் கூட்டிக்கலாம். சரிங்களா? இதான் வந்து தரமான விதைக்கரும்பு எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு ஒரு இது. இன்னும் வந்து தரமா அந்த விதைக்கரும்பு எப்படி வந்து நம்ம உற்பத்தி பண்றதுனாக்கா உங்களுக்கு வந்து சார் வந்து உளவியல் சார் கிளாஸ் இருப்பாரு. சரிங்களா? இதெல்லாம் டவுட் இருந்தா கேளுங்க நீங்க. எங்களோட மண்ணுக்கு எந்த கரும்பு போட்டா நல்லா இருக்கும்? அதாவது பெரும்பாலும் அதாவது வறட்சி இருந்தா கூட எல்லா கரும்பு எனக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இருந்து ஒரு பயிர், எந்த பயிருக்கு வந்து தண்ணி இருந்து உறந்தாதான் வந்து பயிர் நமக்கு மகசூல் கொடுக்கும் இல்லைங்களா? நம்ம வறட்சி தாங்கி வளர்க்கணுனாக்கா அது வறட்சி போட்டாக்க நமக்கு வந்து 150 டன் எடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. வறட்சி இருந்தாக்க என்னவோ அதை தாங்கி வளர்க்கக்கூடிய தன்மை கிடைக்கும் நமக்கு இல்லைங்களா? நம்ம இன்னும் அதுக்கு வறட்சிக்கு ஈடு கொடுத்து நம்ம ஏதாவது நம்ம தண்ணி கட்டினோம்னா இன்னும் நம்ம மகசூல வந்து கூட்டிக்கலாம். அதுல வந்து நம்ம தண்ணியே கட்டாம கரும்புனாக்க வராது. சரிங்களா? அதாவது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய கரும்புனாக்க என்னன்னாக்க ஓரளவுக்கு மகசூல் வந்து கொடுக்கணும். அதான் வந்து இந்த மாதிரியான கரும்பு பயன்படுத்துறது. சரிங்களா? இவர் ஐயா கேட்டாரு, அதாவது எங்க மண்ணுக்கு எந்த கரும்புன்னு சொல்லிட்டு. அதாவது அதான் சொன்ன பார்த்தீங்களா, மண்ணுக்கு வந்து கரும்புடைய விளைச்சல் வந்து ரகத்துடைய விளைச்சல் வந்து மாறும் இல்லைங்க. அதனால நம்ம இதுக்கு வந்து முன்னாடி போட்ட மாதிரி வந்து ஒரு எவ்வளவு நமக்கு ஒரு வந்து கம்மியா வாங்கி போட்டு நமக்கு வந்து நம்ம மகசூல் எந்த கரும்பு நல்லா இருக்கோ அது பயன்படுத்திக்கலாம். சரிங்க. சரி, அது எங்க கரும்பு, அதாவது அவர் சொல்றது பார்த்தீங்கன்னாக்கா
மீலிபக் இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு வந்து எறும்பு இருந்தா நல்லது. எறும்பு இருந்தா என்ன அந்த பூச்சி வந்து சாப்பிடும். அந்த பூச்சி சாப்பிடுறது எறும்பு வருது சரிங்களா. நீங்க அந்த எறும்பு வந்து எந்த விஷயம் பண்றது இல்லையா, அந்த பூச்சி இருக்கிறதுனால அந்த பூச்சி சாப்பிடறதுக்காக தான் அது எறும்பு வருது சரிங்களா. இது வந்து மீலிபக். இது வந்து மீலிபக் எங்க வரும்னாக்கா இந்த மாதிரி என்ன சில்வர்ஸ் நிலை ஏதாவது மாறி வரும்போது வரும் உங்களுக்கு. இன்னொன்று வந்து நிழல் எங்க இருக்கோ மலை, அதாவது ஓரம் தென்னை மரம் ஓரம் எங்க நிழல் நிறைய இருக்கு அங்கேதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீலிபக்குடைய தாக்கம் அதிகமா இருக்கும் சரிங்களா. இது என்ன பண்ண நிறைய மீலிபக் நிறைய பூச்சி இருக்கு அப்படின்னா இந்த பூச்சி அதாவது அந்த நோய் வந்த அந்த பூச்சி இருக்க நிலையை வந்து என்ன பண்ணலாம், புடுங்கி கட் பண்ணி தீ வச்சுட்டு மண்ணுக்குள்ள புதைச்சு விட்டுருங்க. இல்லைங்க பாதிப்பு இருந்த எனக்கு என்ன உங்களுக்கு வந்து கரும்பு வந்து வளர விடாது சரிங்களா. என்னக்கு வந்து இது வந்து சத்து எல்லாம் உறிஞ்சிரும். பூச்சி வந்து 2 விதமான பூச்சி இருக்கு. அதாவது 3 விதமான பூச்சி இருக்கு. ஒண்ணு வந்து புழு பூச்சி இருக்கு, இன்னொன்று வந்து சாறு உறிஞ்சி பூச்சி இருக்கு, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இலையெல்லாம் கடிச்சிடும். இது புழுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடைக்கிணை புழு, குருத்து புழு, அப்புறம் வந்து என்னன்னாக்கா இளங்குருத்து புழு இருக்கும். இது நோய் இந்த பூச்சினாக்க சாறு உறிஞ்சிடும். அதாவது பயிர் டேமேஜ் பண்ணாது. ஆனா என்ன ஆகும், சாறு எல்லாம் உறிஞ்சிடும், கரும்பு வந்து வளர விடாது சரிங்களா. இதே எனக்கு இந்த மாதிரி பூச்சி மீதி எல்லாம் பூச்சி எல்லாம் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மீலிபக் அடிச்சு எனக்கு கீழே தான் இருக்கும். எங்க இருக்கும், இலைக்கு கீழே தான் இருக்கும். மருந்து அடிக்கும் போது என்னன்னாக்கா பூச்சிக்கு வந்து படாது சரிங்களா. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த பூச்சி பார்த்தீங்கன்னா நல்லா ஜோன்னு மழை பெஞ்சதுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா பாஸ்வேட் ஆயிடும் சரிங்களா. அதனால வந்து நீங்க அந்த இது தெரிஞ்சுனாக்க என்ன மருந்து அடிக்கலாம். மருந்து அடிச்சா கொஞ்சம் தான் கேட்கும். நம்ம மருந்து அடிச்சு என்ன பண்றோம்னாக்கா ஒரு டைம் அடிக்கிறோம், ஒரு டைம் அடிச்சுனாக்கா என்ன பண்றோம் மறுபடியும் நம்ம சோய் வைக்கணும். நம்ம என்ன பண்ண மருந்து அடிக்கும் பாத்தீங்களா, மருந்து அடிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மருந்து அடிச்சுனாக்க என்ன பண்ண மருந்து அடிக்கிறது கிடையாது. மருந்து அடிச்சு நம்ம டாக்டர் போறோம். நம்ம ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு மருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோமா, என்ன பண்றாரு டாக்டர், காலையில சாப்பிடணும், நைட் சாப்பிடணும், 3 வேளைக்கு 3 நாளைக்கு 3 நாளைக்கு சாப்பிட்டாதான் அந்த குடுக்கிற மருந்து நமக்கு வந்து வேலை செஞ்சாதான் நமக்குரிய நோயும் சரி காய்ச்சல் இருந்தாலும் போயிடும். அதாவது மருந்து அடிச்சா கூட நம்ம என்ன பண்ணா இன்னைக்கு மருந்து அடிக்கணும்னு வச்சாங்களேன், இன்னைக்கு மருந்து அடிச்சு அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த மருந்து அடிச்சுனா மறுபடியும் ஒரு 2 வாரம் இடைவெளியில ஒரு 14 கேப் என்ன பண்ண மறுபடியும் ஒரு மருந்து அடிக்கணும். அப்ப என்ன நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். ஒரு டைம் மருந்து விட்டோம் என்ன ஆகும், ஒரு சில பூச்சி இருக்கும் நமக்கு, பூச்சி இருந்தா என்ன ஆகும், அது வந்து 2வது டைம் வரும்போது அடிச்சோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடும் சரிங்களா. அதை நம்ம பண்றது கிடையாது. இன்னொன்னு முன்னாடி சொன்ன மாதிரி மேடம் சொல்ற மாதிரி பார்த்தோன்னாக்கா நம்ம வந்து சோகை உரிக்கணும். சோகை உரிச்சு விட்டு கட்டினாக்கா அது வந்து அதிகம் நமக்கு வந்து பெரிய விஷயம். சோகை உரிச்சு என்ன உங்களுக்கு வந்து கரும்பு வந்து அதுதான் முட்டை வைக்கும் சரிங்களா. அது கீழே இருக்க இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சி இலைக்கு, அந்த காஞ்சி இலைக்கு வந்து நமக்கு வந்து கரும்புக்கு வந்து தேவை கிடையாது. பசுமை இலைக்கு தான் கரும்புக்கு வந்து தேவை. அதனால கீழே காஞ்சி இலை என்ன பண்ணலாம், நீங்க வந்து சோகை உரிச்சு விட்டோம்னாக்கா அது இந்த பூச்சி என்ன பாதி பூச்சி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்னும் அந்த முன்னாடி சொன்ன மாதிரி வந்து அந்த இளங்குருத்து புழு, அந்த நம்ம குருத்து புழு, இடைக்கிற புழு முட்டை எங்க வைக்கிறாங்க, சுவைகள் தான் முட்டை வைக்கும். அதை எடுத்துட்டேன்னா அவங்களுக்கு முட்டை வைக்காது. அப்படின்னா நமக்கு வந்து அதனுடைய தாக்கத்தை வந்து குறைச்சிக்கலாம். நம்ம இல்ல அதாவது நீங்க சொல்ற மாதிரி என்னன்னாக்கா வந்து ரோடு ஓரம் கரும்பு வரும். ரோடு ஓருக்கு பாத்தீங்களா, ரோடு ஓருக்குனாக்கா வெயில் வரும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அண்ணன் அடிக்கிறத உங்களுக்கு வந்து கரும்பு ஒரு பக்கம் கரும்பு அடிச்சுட்டு பாதிக்கும். ரோடு ஓருக்கு கரும்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்காது, பட் உள்ள வயல்ல வந்து கரும்பு நல்லா இருக்கும். அதனால வந்து அந்த ரோடு ஓரம் இருக்கு, அதாவது வயலுக்கு அந்த ரோடு சைடு இருக்க கரும்பு வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பு வேற, உள்ள வந்து பாதிப்பு இருக்காது உங்களுக்கு. அதனால சோகை உரிக்கிறது ரொம்ப நல்ல. சோகை உரிச்சுன்னா உங்களுக்கு வந்து காத்தோடு கிடைச்சாது கரும்புடைய சைஸ் பெருகும். கரும்புடைய எலிக்கடி இருக்காது, கரும்புடைய சைஸ் பெருகும். நீங்க சோகை உரிச்சுட்டு இந்த சர்வதாலும் கடி கம்மியா இருக்குது. சர்வ கை சுட்டா சிலியில சோகமா நல்லா கடிச்சு சரி. அதான் அதுக்கு வந்து சரிங்களா, இது சோகை வச்சு ரொம்ப ரொம்ப நல்லது. இங்க சரி, வேற டவுட் கேளுங்க. வேற டவுட் கேளுங்க. வேற சந்தேகம் கேளுங்க, அடுத்த வகுப்பு போயிடலாம் நம்ம.
டவுட் இருக்குங்களா? சார், இந்த மஞ்சள் நோய் என்னதான் சார்? நம்ம வந்து முதல் பேர் வீட்டு ரெண்டாவது மத்தம் விட்டு இருக்கிறோம். ஓகே முதல்ல ஒரே ஒரு குட்டி தான் இருந்துச்சு. சரி. என்னமோ மருந்து தெரிய சொன்னாங்க, தெரிச்சோம். ஓகே. இப்போ வந்து 30 செட்டு சுத்தமா காரி அப்படியே மஞ்சளாட்டம் இருக்கு, அப்படியே ஒரே கோதுமை பச்சை கிடையாது சார். நம்ம போல அந்த மஞ்சள் இருக்கு அதே மாதிரி இருக்கு. சரி, அதான் அது ஒண்ணும் கிடையாது. இது என்னன்னாக்க இது வந்து நுண்ணுயிர்ச்சத்து பற்றாக்குறை, சரிங்களா? அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க வந்து 3 தான் NPK, அதாவது தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து 3 தான் போடுவோம் நாம. இன்னைக்கு இது போக பயிருக்கு என்பதுனாக்க இன்னும் சின்ன சத்து தேவைப்படுது. இந்த கால்சியம், மெக்னீசியம், இரும்பு, தாமிரம், ஆல்டின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சத்து நிறைய தேவைப்படுது, சரிங்களா? இது நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னாக்க நம்ம யூரியா மட்டும் வந்து யூரியா போட்டா மட்டும் சரி வந்து பச்சையா வந்துடாது. சரி, என்ன என்ன மண்ணு உங்களுது? என்ன மண்ணு? செம்மண் இல்லைங்களா? செம்மண் எல்லா சத்தும் களிமண் இருக்கிற மண்ணே வந்து செம்மண் இருக்காது. செம்மண் இருக்கிற மண் சத்து வந்து களிமண் இருக்கு. அதனால வந்து நம்ம கரும்பு போடும்போது என்னன்னாக்க நீங்க மண் ஆய்வு பண்ணுங்க. மண் ஆய்வு பண்ணி எந்த சத்து பற்றாக்குறை இருக்கோ அந்த சத்து பற்றாக்குறையை வந்து என்ன பண்ணலாம், நீங்க வந்து அரசியலா போட்டுக்கலாம். போட்டோம்னாக்கா இந்த பற்றாக்குறை வராது. அதான் அதெல்லாம் பண்ணணும், சரிங்களா? அது போக இருங்க ஒரு நிமிஷம். அதாவது சில சத்து வந்து மண்ணில் போட எடுத்துக்காது. இன்னைக்கு மண்ணுடைய பேரம், அதாவது மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா சத்து பற்றாக்குறை இருக்கும். அந்த அதாவது நுண்ணுயிர்கள் கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம மண்ணில் போட்ட கூட வந்து செடி வந்து எடுத்துக்காது, சரிங்களா? இன்னைக்கு வந்து இந்த உப்புத்தன்மை இருந்தது அப்படின்னா என்ன, உங்களுக்கு வந்து சத்தை வந்து எடுக்க விடாது. சுண்ணாம்பு சத்து இருக்குனாக்க உங்களுக்கு வந்து எடுக்க எந்த ஒரு சத்தையும் வந்து எடுக்க விடாது. அதனால இந்த மாதிரி இந்த மாதிரி இடர்பாடு இருந்தது அப்படின்னாக்க நீங்க இலைவிலையா என்ன பண்ணலாம், தெளிப்பு மூலியமா பயிருக்கு வந்து கொடுக்கலாம், சரிங்களா? நீங்க வந்து மண்ணில் குடிக்க பதிலா நீங்க ஸ்ப்ரே பண்ணோம்னாக்க அந்த பற்றாக்குறையை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த இளம் பயிர்லயே வந்து நீங்க வந்து 70 நாள்லயே ஒரு 120 நாள்லயே 90 நாள்லயே வந்து என்ன பண்ணா ஸ்ப்ரே பண்ணீங்கன்னாக்க என்ன பண்ண வர்ற கரும்பு வந்து நல்ல இந்த பற்றாக்குறை இல்லாம வரும் நமக்கு, சரிங்களா? இந்த மாதிரி என்ன அதான் கேட்டேன், உங்களை என்ன பண்ணுன்னு கேட்டேன். சுண்ணாம்பு சத்தா இருந்தா கண்டிப்பா வந்து என்ன வருங்க, இரும்பு சத்து பற்றாக்குறை இருக்கும். இரும்பு சத்து பற்றாக்குறை இருந்தாக்க உங்க எவ்வளவு யூரியா போட்டோ கூட அந்த கலர் வந்து மாறாது. இரும்பு சத்து போட்டாதான் என்ன ஆகும், அந்த வந்து அந்த பற்றாக்குறை இல்லாம செடி உடவும். எனக்கு இந்த சத்துல இருந்தாதான் மற்ற சத்து எடுத்துக்கும். இந்த இரும்பு சத்து, இன்னொரு சொன்ன மக்னீசியம், பொட்டாசியம் இதெல்லாம் இருந்தாதான் நம்ம போடுற அந்த யூரியா வந்து என்ன ஆகும், எடுத்துக்கலாம். என்னமா அதுவுமே எடுக்காது. நமக்கு வந்து போடுற உரம் வந்து வேஸ்டா தான் போயிட்டு இருக்கு. அதனால வந்து மண்ணை ஆய்வு பண்ணி என்ன பண்ணுங்க, தகுந்த மாதிரி உரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க. சரி, வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல, எந்த மாசம் சொல்றீங்க? இது எப்ப வந்து 3ஆம் மாசம் வெட்டின கரும்பு இருக்குங்களா? இதுல இல்ல இல்ல கரும்பு வெட்டின கரும்புங்களா? என்ன ரகம்? என்ன ரகம்? 32ங்களா? சரி சரி. இல்ல இந்த இந்த வந்து இந்த 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 பாதிப்பு எப்ப இருந்தது உங்களுக்கு? கம்மியா இருக்கு. இல்ல அதான் இப்ப இல்ல அதான் சொன்ன இல்லைங்களா? இல்ல ஐயா ஒரு நிமிஷம் சொல்லிக்கலாம். இல்ல சொல்றேன், நான் சொல்றேன் உங்களுக்கு. இல்ல அதான் சொன்ன பாத்தீங்களா? அதாவது வந்து நம்ம பயன்படுத்த கரும்பு வந்து சுதோசிலைக்கு அது மாதிரி, அதாவது இந்த நோய் எல்லாம் வந்து முன்னாடி இருந்தது. அவர் சொல்ற நோய் வந்து பொக்கோபோகின்ற டிசீஸ், பொக்கோபோகின்ற நோய். நோய் வந்து முன்னாடி இருந்தது, பட் அந்த அளவுக்கு இந்த பாதிப்பு வந்து இல்ல. சொல்றேன் நான், அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாம இருந்தது. ஆனா இப்ப வருடங்கள் ஆக கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆகுது, இந்த பாதிப்பு வந்து நிறைய இருக்கு. இந்த பாதிப்பு நிறைய இருக்கு. அந்த சார் சொன்ன பெரம்பலூர் சிகரமில் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா வாசோட்டாங்க என்ன உங்களுக்கு வந்து அது மாதிரி மகசூலே எடுக்க முடியல. இன்னைக்கு வந்து அது ஒரு நோய் வந்ததுனால
அது நோய் என்னன்னாக்கா அதுதான் சொல்றேன். அதாவது அதுதான் வந்து புதுரகத்தை வந்து பயன்படுத்த, அதாவது வல்லுநர் ரீதியா பயன்படுத்தணும். மறுபடியும் சொன்னார் பாத்தீங்களா, மறுபடியும் அந்த கரும்பை வந்து பயன்படுத்தினா வரும், அதனை தான் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? அதான் என்னன்னாக்க ஐயா நீங்க சொல்ற கரும்புல வருது இல்லைங்களா, நுனி வருது இல்லைங்களா, இலை வந்து மஞ்சளா இருக்கா, இலை அதான் இல்ல இல்ல அது புழு இருக்கா இல்ல வேற ஏதாவது இருக்குங்களா? இல்ல அதான் புழு இருந்து அப்படின்னா என்னன்னாக்கா வந்து அந்த நுனி குருத்து புழுவா இருக்கும். சரிங்களா? அதாவது நுனி குருத்து புழு, அதாவது புழு சொல்ல பாத்தீங்களா, புழு பார்த்தீங்கன்னா வந்து இளங்குருத்து புழு இருக்கு. இளங்குருத்து புழுனாக்கா வந்து நட்ட 1 மாசம் 1.5 மாசத்துக்கு வரும் இளங்குருத்து புழு. இடைக்கணி புழு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கரும்பு கண்ணு உருவாக வந்து ஒரு 8 மாசம் வரைக்கும் 9 மாசம் வரைக்கும் அந்த இடைக்கணி புழு வரும். இந்த நுனிக்குருத்து புழுன்றது எப்பதான் வரும் உங்களுக்கு, நுனியில தான் வரும். அது இந்த நுனிக்குருத்து புழு வந்து என்ன உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு வந்து வளர விடாது. நுனி வந்து என்னன்னாக்கா கட்டாயிருச்சுனாக்கா அதான் வந்து சைட்ல வந்து வந்துடும். இதே மாதிரி வந்து ஒரு நோய் ஒண்ணு இருக்கு, அதாவது அதான் பொக்கபாங் டிசீஸ்ன்ற நோய். அது வந்து எனக்கு என்ன இலை வந்து என்ன முதல்ல வந்து இலை வந்து மஞ்சளா மாறும். மஞ்சளா மாறினா இலை வந்து சுருட்டுக்கும், மேல வரல எனக்கு சுருண்டு காணப்படும், ஒண்ணுக்கு வந்து பின்னிட்டு இருக்கும். அப்படி என்ன பின்னா அப்படியே காஞ்சி போயிடும். கடைசி நடக்க வந்து அந்த நுனி வந்து என்ன அழுகி போயிடும், நுனி அழுகல் வந்துடும். அவர் சொன்ன மாதிரி என்னன்னாக்க புழு இருந்தாலும் அந்த மாதிரி அழுதுடும், நுனி அழுகு இருந்தாலும் நுனி வந்து அழுகி போயிடும். நுனி அழுகு என்ன கரும்பு வந்து நம்ம கத்தில வெட்டினா எப்படி அந்த மாதிரி வந்து கட்டாயி விழுந்துடும், கட்டாயி விழுந்துடும். இந்த நோய் வந்து என்ன உங்களுக்கு வந்து அது மாதிரி பயிர் வந்து வளர விடாது. சொல்றீங்க பயிர் வந்து வளர விடாது. இது என்ன மறுபடியும் மருந்து அடிக்க அப்படின்னா என்ன ஆகும், இதுல இருந்து மறுபடியும் வந்து வேற பயிருக்கு வந்து அப்படி என்ன ஆகும், பரவிடும், அப்படியே மாறிடும். அதான் அப்படியே பரவி போயிடும். சரிங்களா? இந்த நோயை கட்டுப்படுத்த அப்படின்னு என்ன பண்ணணும்னாக்கா வந்து நம்ம இப்ப எப்ப வரும்னாக்கா வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட். சரி, எப்ப வரும்னாக்கா இந்த நோய் வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த 3 மாசத்துல எனக்கு அப்பதான் வந்து சீசன் கரெக்டா இருக்கும். அந்த மாதத்துல வந்து நோய் வந்து வரும். இந்த நோய் வந்து அதாவது வந்து என்ன பண்ணாக்க வந்து நிறைய தெரிஞ்சு அப்படின்னு என்ன பார்த்தோன்னே தெரிஞ்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், அது பிடிங்கி போட்டுடலாம். நீங்க அதுல இருந்து என்ன பண்ணோம், மறுபடியும் வரவிடாம தடுத்துக்கலாம். நீங்க தெரிஞ்சு என்ன பண்ணா அது வந்து என்ன பண்ணலாம், அந்த கரும்பு எடுத்து நீங்க எரி விட்டுலாம், மண்ணில் வந்து குறைச்சு விட்டுலாம். அப்படிலாம் என்ன பண்ணா முன்னாடி வந்து என்ன பண்ணாக்க மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். வராம இருக்குன்னாக்க அந்த ஒரு ப்ரோபிகன்ஸ்ன்ற மருந்து ஒண்ணு. இன்னொன்று இந்த மருந்து வந்து இந்த செடி வந்து இந்த நோய் வந்து ஒரு பூச்சிகளா பரவும். அதாவது மீலி பேக்ஸ்னு பாத்தீங்கன்னா மாவு பூச்சி மூலமா ஒன்னாகும் இன்னொரு செடிக்கு வந்து பரவ ஆரம்பிக்கும். அதனால அந்த பூச்சை கண்ட்ரோல் பண்ணாக்க இமிடாக்ளோபிரிட் மருந்து வந்து நம்ம போட்டு ஸ்ப்ரே பண்ணோம்னாக்க இந்த நிவர்த்தியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம அந்த அடிக்கிறது என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு 5 மாசம் பயிர் இருக்கும்போதே ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டுனாக்க நம்ம வராம பாதுகாத்துக்கலாம். இன்னொன்னு இந்த நோய் பூச்சி எப்போ வரும்னாக்க வந்து எப்போ வந்து பயிர் வந்து வீரியமே இல்லாம இருக்கோ, எப்ப வந்து சத்து பற்றாக்குறை கம்மியா இருக்கும், அப்பதான் வந்து என்ன பூச்சி தாக்குதல் அதிகமா இருக்கும். இது எதுங்க, எது எந்த நோய்? இந்த மஞ்சள் நோயும் சரி, இந்த கண்ணுக்கும் சரி, அந்த குத்துப்பூச்சி பின்ன அடிச்சு இந்த சைடுல அதெல்லாம் 10 மாசத்துக்கு மேல போச்சுன்னா கருப்பு அது நீங்க ஆராய்ச்சி மையத்துல இல்ல அதுதான் உங்க ஆராய்ச்சி மையத்துல இல்ல வந்து கரெக்டா 10 மாசத்துக்குள்ள 11 மாசத்துக்குள்ள இடம் காலியா வந்தாரு. நீங்க சரி ஓகேங்க, அது சொல்றது புரியுதுங்க. சரி ஓகே இது புரியுது. இது வந்து நம்ம நாங்க சொல்லி மில்லுக்கு சொல்றேன். சரி புரியுது. இல்ல புரியுது, இது புரியுது. இல்ல ஓகே சரி சரிங்க. சரிங்க பேசிக்கலாம். சரி நாங்க சொல்றோம். சரிங்களா? கரும்பு எல்லாமே வந்து நல்ல மகசூல் கொடுக்குற கரும்பு, நல்ல சக்கரை கொடுக்குற கரும்பு, இந்த ரேங்க் எல்லாமே வந்து பயன்படுத்துறோம் நம்ம. சரிங்களா? இதான் வந்து முன்னாடி சொல்ல மாதிரி வந்து ஒரு சில கரும்பு வந்து என்ன வராது. அந்த இது மாதிரி நமக்கு இந்த எந்த இது நல்லா வருதோ நம்ம போட்டு பார்க்கலாம். நம்ம எடுத்த உடனே வந்து அதான் சொன்னேன், அதாவது நிறைய போடக்கூடாது. நீங்க வந்து கொஞ்சம் கரும்பு போட்டு எது நல்லா வருதோ
நம்ம மண்ணுக்கு வந்து அப்படி என்ன பண்ணலாம் பதப்படுத்திக்கலாம் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. சரி, அதான் இப்ப எல்லா ரகம் இந்த சொன்ன பாத்தீங்களா, கோதி 6, கோதி 7, 32, அப்புறம் புன்னகை 11-0-15 எல்லா ரகம் COC 13339 இந்த எல்லா ரகம் புது ரகம் எல்லாமே பயன்படுத்திக்கலாம். ரகம் இருக்கு. வேற டவுட் தான் கேளுங்க இதுல. சரிங்க சரிங்க, அது பார்த்து நான் சொல்றேன், மில்லுக்கு சொல்றேன் நாங்க. சரிங்க, எதுங்க எல்லா கரும்பும் கிடைக்கும். நீங்க மில்லு கேட்டீங்கன்னாக்கா அவங்க வந்து விதை டிஸ்பிளே கொடுப்பாங்க. எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் நமக்கு. வாங்கி கொடுப்பேன், எல்லாமே கிடைக்கும். இது அதான் சொல்றேன், அதாவது அதான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எல்லா இந்த ஐயா ஒரு நிமிஷம், நான் முன்னாடி சொன்ன எல்லா ரேங்க்லயும் வந்து 16 மாசம் கட் பண்ணலாம். அதாவது 330 நாள்ல வந்து கட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அப்பதான் வந்து என்ன நமக்கு வந்து உங்களுக்கும் பாதிப்பு இருக்காது, மில்லுக்கும் பாதிப்பு இருக்காது. நீங்க இளங்கரம் வெட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் குறையும். அங்க வந்து என்ன ஆகும், ரெக்கவரி குறையும். அதனால வந்து நீங்க 11 மாசம் மேல கட் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்க அந்த உங்களுக்கும் மகசூல் கிடைக்கும், மில்லுக்கும் ரெக்கவரி கிடைக்கும். சரிங்களா, எல்லா கரும்புமே. இன்னொன்னு இந்த இது பார்த்தோம்னாக்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதுல எல்லாமே வந்து 11-0-15 மட்டும் நீங்க 9 மாசத்துல அறுவடை பண்ணி கொடுக்கலாம். ஐயா ஒரு நிமிஷம், ஆனா மத்த கரும்பு வந்து கொடுக்க முடியாது. மத்த கரும்புனாக்க நீங்க 9 அறுவடை பண்ணீங்கன்னாக்க சர்க்கரை இருக்காது, ஜூஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனா இந்த கரும்பு என்ன பண்ண 9 மாசம் கட் பண்ணி கொடுத்தால சர்க்கரை வந்து கிடைக்கும். ஆனா என்னன்னாக்க வந்து கம்மியா கிடைக்கும். அந்த 9 மாசம் கிடைக்கிற 12 மாசம் கொடுத்தோம்னாக்க நிறைய சர்க்கரை கிடைக்கும், மகசூலும் நிறையா இருக்கும். அதே 9 மாசம் கொடுத்தோம்னாக்க மகசூல் குறையும், சர்க்கரை அளவுமே குறையும். சரிங்களா, அதுதான் டிஃபரன்ஸ். இதுபடி எல்லா கரும்பும் கொடுக்கலாம். இந்த 11-15 மட்டும் நீங்க 9 மாசத்துலயே 10 மாசத்துலயே நீங்க வந்து மில்லுக்கு வந்து கொடுக்கலாம். அது வந்து அப்பயே அறுவடை பண்ணிக்கலாம். பட் மற்ற எல்லா கருமையும் வந்து 16 மாசம் 12 மாசம் தான். இல்ல இல்ல, அதாவது ஓகே ஓகே சரி சரி, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இங்க மட்டும் கிடையாது, எல்லா இடத்துல அந்த பிரச்சனை தான். சரிங்களா, எனக்கு வந்து அதான் அந்த மில் ரன் பண்ற பொறுத்து தான். சரிங்களா, அதான் இங்க 12 மாசம் கரும்புனாக்க நமக்கு வந்து நல்ல தரமான கரும்பா கிடைக்கும். சரிங்களா, ஐயா அதான் முன்னாடியே சொல்லிட்டேன் நான். அதாவது கரும்பு பொறுத்த வரைக்கும் வந்து இதனுடைய மகசூல், இதனுடைய திறமை சொன்ன பாத்தீங்களா, பொட்டன்சியல். இந்த கரும்பு ஒரு சென்ட்டுக்கு 1 டன் எடுக்கலாம். கரும்பு வந்து 1 சென்ட்டுக்கு வந்து 1 டன் அப்படின்னா எவ்வளவு எடுக்கலாம்? ஒரு ஏக்கருக்கு 100 டன் கரும்பு எடுக்கலாம், ஒரு ஹெக்டருக்கு 250 டன் கரும்பு எடுக்கலாம். இது வந்து சாதிச்சிருக்காங்க. எனக்கு இதனுடைய திறன் வந்து அவ்வளவு இருக்குது. ஆனா என்னன்னாக்க எல்லா கரும்புமே அதுக்கு தகுந்த பிராண்ட் மண்ணில் இருக்கணும், நம்மளுடைய உழைப்பு இருக்கணும். இருந்ததுனாக்க வந்து எல்லாமே வந்து எடுக்கலாம். சரிங்களா, ஏன் ஒரு நிமிஷம் இங்க பேசுங்க. அதான் சொல்றேன், அதாவது இது மாதிரி பயன்படுத்த கண்டிப்பா வந்து மகசூல் எடுக்கலாம் இங்க. சரிங்களா, ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹெக்டேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து 130 டன் எடுக்கலாம். இது ஆவரேஜ் சராசரி மகசூல். இன்னும் மகசூல் அதிகம் எடுக்குனாக்கா எல்லாம் உங்க உழைப்பு தான். சரிங்களா, அது பின்னாடி வந்து எப்படி வந்து மகசூல் அதிகரிக்கலான்றது சார் வந்து கிளாஸ் எடுப்பாரு உங்களுக்கு. சரிங்களா, இது பார்த்தோம்னாக்க அங்க வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ் 6 அது ரெண்டாவது கரும்பு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் 6. அது கலர் தெரியுதுங்களா? அதான் கொஞ்சம் பச்சையும் இருக்கும், சிகப்பு கலந்துருக்கும். சரிங்களா, அது பார்த்தீங்கன்னா அதான் வந்து கோர்ஸிக்கின் ரகம் வந்து அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பூக்காத ரகம். இது எனக்கு நல்ல என்ன சொல்லுவாங்கன்னாக்க நல்ல ஸ்ட்ராங்கா வர கரும்பு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ட்ராங்கா திடமா இருக்கும், உங்களுக்கு கெட்டியா இருக்கும். அது வரும் உங்களுக்கு பூக்காத கரும்பு. அவ்வளவு சீக்கிரமா சாயாது. சரிங்களா, சொன்ன இருக்காது, வளர்த்தி இருக்கும். அதான் வளர்த்தி வந்து நம்ம கொடுக்குற உரம், நமக்கு தண்ணி போட்டு வளர்த்தி வந்து அதிகமா இருக்கும். அதாவது நம்ம கனவு பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற பார்த்தீங்கன்னா கண்ணு சின்னதா இருக்குன்னு, அது நம்ம கையில தான் இருக்குது. மண் வளம் நம்ம போற உரங்கள் தான் இருக்கு. சரிங்களா, அரடிக்கு மேல கூட கண்ணுடைய சைஸ் பெருகும் நம்ம. சரிங்களா, அது ஒண்ணு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து புது கரும்பு. இது நம்ம ஃபீல்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. நான் இது பார்த்தீங்கன்னா இது பைப்லைன் கல்ச்சர்ல இருக்கு, அட்வான்ஸ் இருக்குது. இது வந்து ஆராய்ச்சி இருக்குது, இன்னும் ரிலீஸ் பண்ணல. இது பார்த்தீங்கன்னா 2008-0-19 சொல்லிட்டு இருக்குது. இப்பதான் வந்து மில்ல வந்து இந்த டெஸ்ட் பண்றோம். நாங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். சரி, நாங்க என்ன பண்ணுவோம்னாக்க இது வந்து நம்ம ஒரு கரும்பு 2 கரும்பு கொடுத்தோம்னாக்க நல்ல மகசூல், நல்ல சக்கரை நிறைய கிடைக்கும். பட் நீங்க எப்படி கொடுப்பீங்க? எல்லா கரும்பு இளங்கரும்பு வரும், எல்லா கரும்பும் கலந்து வரும். அது கலந்து வரும் என்ன சக்கரை மகசூல் குறையும். அதனால இது வந்து மில்ல டெஸ்ட் பண்றதுனால வந்து நாங்க வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். மில்ல வந்து டெஸ்ட் பண்ணும் போது வந்து நல்ல ரெக்கவரி கிடைச்சுனாக்கா அந்த கரும்பு என்ன பண்ணுவோம், அந்த ரிலீஸ் பண்ணிடுவோம். இது பார்த்தீங்கன்னா 32 வளர்ற கரும்பு.
இது வந்து நல்ல பூக்காத கரும்பு. சரிங்களா? அது முன்னாடி கரும்பு கோஸ் 7, அது 2020 ரிலீஸ் பண்ண கரும்பு. அது முன்னாடி சொன்ன மாதிரி அது இன்னும் இது பார்த்தீங்கன்னாக்க இது 7 மாசம் கரும்பு தான். இது பார்த்துருக்கீங்களா? இது 7 மாசம் கரும்பு, அதாவது ஜனவரியில் நடவு பண்ணது. எனக்கு ஒரு 7.5 மாசம் தான் ஆகுது. சரிங்களா? அதனால இந்த 3 ரகமும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம மாவட்டம், அதாவது வெள்ளூர் மாவட்டத்துக்கு நல்ல ஏற்ற ரகம். அந்த உப்புத்தன்மை எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? வேற டவுட்? சார், இப்போ நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க, ஒரு பயிருக்குன்னா டைம்னு வச்சுருங்க, இந்த டைமுக்குள்ள அறுவடை செய்யணும். இதுக்கு நீங்க மில்லு கொடுக்குறீங்களா, அந்த மில்லுல வந்து இதுக்கு இந்த டைமுக்குள்ள இது எடுக்கணும்னு நீங்க ஒரு இது பண்ண முடியும். நெல்லு ஒரு பயிர் வைக்கிறாங்க, 3 மாசம் பயிர் இருக்குது, 5 மாசம் இல்ல, அதாவது இல்ல, அதனாலதான் சொல்றேன். ஐயா ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. சரிங்களா? இல்லனுக்கு இல்ல, இருங்க இதுல வந்து இல்ல, அங்க பேசிக்கலாம். அதங்க சொல்றேன். சரி இருங்க. அது அங்க பேசிக்கலாம், அங்க பேசிக்கலாம். நம்ம நீங்க கேக்குற கதை எல்லாமே நீங்க ரெக்கவரி கம்மின்னாக்க பார்த்தீங்கன்னா சீதோஷ்ண காரணம். சீதோஷ்ணை இதே பார்த்தீங்கன்னா அரூர் சுக்ரீம் பார்த்தீங்கன்னா என்ன, உங்களுக்கு ரெக்கவரி அதிகமா இருக்கும். அதே தர்மபுரி அதிகமா இருக்கும், திருப்பத்தூர் அதிகமா இருக்கும். இது வர வந்து என்னன்னாக்க வந்து சீதோஷ்ணை வர்றதுனால வந்து ரெக்கவரி கம்மியா இருக்கும். இந்த ரெக்கவரி கட்டுமானம் பார்த்தீங்கன்னா சீதோஷ்ண தகுந்த மாதிரி ரெக்கவரி கட்டுமா. அது கரும்புல வந்து சுகர் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து சீதோஷ்ண தகுந்த மாதிரி அதுலயும் வந்து ஃபார்ம் ஆகும். எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரியான ரெக்கவரி வந்து கிடைக்காது. சரிங்களா? அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து அதாவது சில கரும்பு பார்த்தீங்கன்னா முன்பட்டக்கு பின்பு சொல்றாங்க, அந்த பட்டத்தை போட கரும்பு வந்து உங்களுக்கு வந்து என்னவா ரெக்கவரி கிடைக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சீதோஷ்ண தகுந்த மாதிரியும் என்ன உங்களுக்கு வந்து ரெக்கவரி வந்து மாறும். நீங்க வந்து நமக்கு அங்க கொடுக்குற ரெக்கவரியே நமக்கு கிடைக்கிறதுக்கு சொல்ல முடியாது. அங்க 11% கிடைக்கிறனாக்க இங்க வந்து 9% ரெக்கவரி வந்து என்ன அவங்க வந்து குறையும். சீதோஷ்ண காரணம் நமக்கு. சரிங்களா? அதனால வந்து ரெக்கவரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து சீதோஷ்ண ஒரு காரணம். சொல்றது புரியுது, அதான் சொல்றேன். அதாவது அதான் இது என்னக்கா, இந்த 12 மாசம் கரும்பு சீதோஷ்ண இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏன் லேட்டா போனாக்கா அது வந்து மில்லுடைய இடர்பாடுகள் தான் இருக்கும் இல்லைங்களா? இப்போ வந்து எல்லாரும் ஒரே டைம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குவான்டிட்டி கிராஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல கிராஸ் பண்ண லேட் ஆகும். அப்படின்னா எல்லாம் சார்பா வந்து நீங்க சொன்னீங்க இந்த ஏரியால ரெக்கவரி எடுத்துங்க 10 இருந்து 11 மாசம் நீங்க சொன்னது கரெக்ட். அந்த பருவத்துல வெட்டிறாங்க ரெக்கவரி பருவத்துல கிடையாது, அந்த சீதோஷ்ண அது மாதிரி. சரிங்களா? 10 மாசத்துல 10 11 இருந்து 10 வரைக்கும் வெட்டி 12 மாசம் வெட்டணும்னு சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரி காலகட்டத்துல தான் அவங்க வெட்டறதுனால அவங்க இல்ல அந்த மாதிரி ஒரு நிமிஷம் மேடம், நாங்க இந்த 14 மாசத்துல நாங்க கருப்பேட்டி கொடுக்கும்போது ரேட்டுலாம் தெரியாது. ஆனா நம்ம தோட்டத்துல கரும்பு நாங்க கண்ணால பாக்குறோம், பூரா காஞ்சி போயும் அந்த சருப்பு எடுக்கும் எப்படி கரும்பே சரியாயிடுது. இல்ல இல்ல அதான் சொல்றேன் நானு. அதாவது இது வந்து என்னன்னா அது மில்ல பேசிக்கலாம். இந்த லேட்டா வெட்டுறதுனாக்கா மில்லுடைய இடர்பாடுகள் தான். எனக்கு அவங்க வந்து அவங்க மட்டும் எதுக்கு ரெக்கவரி வந்து 14 மாசம் கருமா இருந்தா அவங்க ரெக்கவரி கம்மியா அவங்க நினைப்பாங்க, அவங்க ரெக்கவரி வேணும்னு தான் நினைப்பாங்க. இல்ல சில மில்லுடைய இடர்பாடுகள் தான். சரிங்களா? நமக்கு மகசூல் வந்து நமக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தரமான விதைக்கரணை வந்து நமக்கு முக்கியமா நமக்கு வந்து தேவை. அதை நல்ல மகசூலுக்கும் சரி, நல்ல மகசூல் வரணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நோய் தாக்குதலும் பூச்சி தாக்குதலும் வந்து நமக்கு இல்லாம இருக்கணும். அதுக்கு நமக்கு பயிரை வந்து நம்ம நல்ல ஆரோக்கியமான பயிரா வந்து நம்ம வளர்க்கணும். அதுக்கு அந்த ஆரோக்கியமான பயிரா வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு 2 விஷயம் வந்து முக்கியமா தேவை. ஒண்ணு வந்து நமக்கு ஆரோக்கியமான விதை கரணை வந்து நமக்கு தேவை. அடுத்து மண்ணை வந்து நம்ம நல்லா ஆரோக்கியமா வச்சிருந்தோம்னா இந்த நம்ம நோய் தாக்குதலும் பூச்சி தாக்குதலும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம அதுல வந்து நம்ம எதிர்ப்பு சக்தி வந்து எல்லா ரகமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
ஓரளவுக்கு எதிர்ப்பு சக்தியும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தாங்கி வளரக்கூடிய தன்மையா தான் வந்து நம்ம வந்து எல்லாமே உற்பத்தி செஞ்சு நம்ம கொடுக்குறோம். இருந்தும் அது மீறிய நமக்கு வந்து நோய் தாக்குதலோ இல்ல பூச்சி தாக்குதலோ நமக்கு வருது அப்படின்னா நம்ம சாகுபடி செய்யும் முறையில வந்து சில மாற்றங்கள், பழைய மாற்றங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பழைய மாற்றங்கள் இல்ல, அளவுக்கு அதிகமா சில இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மண்ணியை வந்து நமக்கு எடுத்தது. நமக்கு மகசூல் குறையதுக்கான காரணம், முக்காவாசியான காரணம் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம மண் வளத்தை வந்து நம்ம பாதுகாக்காம இருக்கிறது தான். மண் வளத்தை வந்து நம்ம சரியான அளவு நம்ம பாதுகாத்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான மகசூல் வந்து நமக்கு செலவு அதிகம் இல்லாம நமக்கு வந்து நமக்கு கிடைக்கும். செலவை வந்து நம்ம குறைக்கணும், அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மண் வளத்தையும் வந்து நம்ம பாதுகாக்கணும். அப்ப ரெண்டுமே நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட மகசூல் வந்து நல்லா இருக்கும், நமக்கு வந்து செலவு வந்து நமக்கு குறையும். அப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா மண்ணை நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னும் போது பாத்தீங்க அப்படின்னா உழவியல் முறையில வந்து பாத்தீங்க மண்ணை பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான உர அளவை வந்து நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி தேவையான நேரத்துக்கு நம்ம வந்து நீரை வந்து நம்ம கொடுக்கணும். தண்ணி இருக்கு அப்படின்றதுனால தண்ணி அதிகமா கொடுக்கறது, தண்ணி இல்லாத நேரத்துல தண்ணி இல்லாம போடுறது, அந்த மாதிரி இல்லாம நமக்கு எந்த பருவத்துக்கு தேவையான அந்த நேரத்துக்கு தேவையான அளவு நம்ம நீரை வந்து நம்ம வந்து கொடுத்தாவே வந்து நமக்கு போதும். ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம், மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க, தண்ணியை வச்சு விட்டுட்டு போயிடுவாங்க, வேலை தான் செய்வாங்க அவங்க. நம்ம யாரும் வந்து அங்க நின்று தண்ணி வைக்கிறது கிடையாது. தண்ணி வச்சாங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நெல்லுக்கு பாயிற மாதிரி பாயும். அந்த மாதிரி நமக்கு தேவைக்கு அதிகமா நம்ம தண்ணி எல்லாம் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அறியாமலே அந்த பூச்சிகளும் நோய்களும் வந்து நமக்கு வந்து அதுக்கான சீதோஷ நிலைகளை வந்து நம்ம மாத்தி கொடுக்கணும் நம்ம. ஸோ அதே மாதிரி உரம் அளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் அதிகமா உரம் போட்டோம் அப்படின்னா பயிர் நமக்கு நல்லா வளர்ந்துரும் அப்படின்னு நினைச்சு போறோம். நம்ம எவ்வளவு உரம் போட்டாலும் அதுக்கு எவ்வளவு தேவையோ அது மட்டும்தான் அது வந்து எடுத்துக்கும், மீதி எல்லாமே மண்ணில வீணா தான் போகும். எவ்வளவுதான் நீங்க அதிகமா கொடுத்தாலும் சரி, என்கிட்ட காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதிகமா நீங்க போட்டாலும் சரி, அது எவ்வளவு தேவையோ அதுதான் எடுத்துக்கும், மீதி எல்லாம் மண்ணில தான் போகும். அப்படி மண்ணில வந்து அது சேரும்போது பாத்தீங்கன்னா மண்ணோட வளம் வந்து உங்களுக்கு கெட்டு போகும், உப்புத்தன்மை வந்து அதிகமாகும். உப்புத்தன்மை அதிகமாச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம போட்ட சத்தே வந்து என்ன பண்ண முடியாது, பயிரால எடுத்துக்க முடியாது. அது உறிஞ்சி எடுத்துக்கணும், அப்படி எடுத்துக்கணும் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்க சத்தை வந்து அது வந்து நீர் மூலமா உறிஞ்சி எடுத்துக்கணும் அப்படின்னா மண்ணோட கட்டமைப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மண்ணோட கட்டமைப்பு அப்படின்றது பௌதிகத்தன்மை சொல்லுவாங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரசாயனத்தன்மை சொல்லுவாங்க. பௌதிகத்தன்மை அப்படின்றது ரொம்ப பொலப்பொலப்பா இருக்கா இல்ல கட்டியா இருக்கா அது அப்படின்றத பொறுத்து இருக்கு, அது பௌதிகத்தன்மை சொல்றது. ரசாயனத்தன்மை அப்படின்றது அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான சத்துக்கள் வந்து அதுல இருக்கு, மண்ணுல வந்து என்ன மாதிரி சத்துக்கள் இருக்கு, அதுல வந்து உப்பு அதிகமா இருக்கா, காரத்தன்மை அதிகமா இருக்கா, அமிலத்தன்மை அதிகமா இருக்கான்றதுதான் நம்ம என்ன சொல்றது ரசாயன தன்மை அப்படின்றது. இது அதான் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி நீங்க வந்து எல்லா விதை நிறுத்தி நம்ம விதை உற்பத்தி நம்ம செய்ய போறோம் அப்படின்னா அது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அந்த மண்ணை வந்து நம்ம மண் பரிசோதனை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அதுக்கு தேவையான உர பரிந்துரையும் அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த மண் அட்டையிலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மண் பரிசோதனை அட்டையிலே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உர செலவு அதுல வந்து உங்களுக்கு கம்மியாகும். இவ்வளவுதான் அப்படின்னு கொடுத்தா நீ அந்த அளவு பயன்படுத்தினாவே போதும், நமக்கு அதிகமா நம்ம வந்து பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு பயிர் நமக்கு நல்லா வளரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 வகையான சத்துக்கள் வந்து நமக்கு தேவை. அவ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பேரூட்டச்சத்து, நுண்ணூட்டச்சத்துக்கள் அது வந்து இது எல்லாமே பயிருக்கு கிடைக்கணும் அப்படின்னா மண்ணை வந்து நல்லா நம்ம உழவு செய்யணும். நம்ம உழவு செய்யறதுலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிர் நல்லா நேரம் நிற்கிறது, அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்கிறது, மண்ணு வந்து ஈரத்தன்மை வந்து பிடிச்சி வைக்கிறது, ரொம்ப நாளைக்கு பிடிச்சி வைக்கிறது. இது எல்லாமே எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முளைப்புத்தன்மை அதிகமா நல்லா இருக்கிறது. இது எல்லாமே எதை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எதை பொறுத்து தான் இருக்கு, உழவை நம்ம செய்யறத பொறுத்து தான் இருக்கு. பொதுவாக நம்ம உழவு செய்யறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கல்டிவேட்டர் வச்சு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ரொட்டேட்டர் வச்சு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பார் போட்டு நம்ம வந்து பண்ணிடுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா மேல் மண் இறுக்கம், கீழ் மண் இறுக்கம்னு சொல்லுவாங்க. மண் வந்து கெட்டி ஆகுறது. அது மேல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு மண் வந்து லூசா இருக்க மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனா அடியில இருக்கிற மண் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இறுக்கம் வந்து அதிகமா இருக்கும். இறுக்கம் அதிகமா இருந்து அப்படின்னா வேர் விடுற தன்மை வந்து நமக்கு ரொம்ப குறைஞ்சிடும் நமக்கு. இப்போ இதுல எல்லாமே சாசன வெரைட்டி எல்லாமே இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கரண்ட் இருந்தா உங்களுக்கு எல்லாமே அதை போட்டு காமிச்சிருந்தா உங்களுக்கு இன்னும் தெளிவா இருந்திருக்கும். உங்களுக்கு கரண்ட் இல்லாதனால உங்களுக்கு அதெல்லாம் காமிக்க முடியல உங்களுக்கு. அதனால மண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல் மண் இருக்குமோ சரி, அடிமண் இருக்குமோ சரி, நம்ம வந்து அதை வந்து நம்ம சரி செய்யணும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மண்ணு பார்க்கும்போது வந்து தெரியும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேல் மண்ணுக்கு ஒரு நம்ம பாத்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் தான் அதிகமா நம்மளோட உழவு செய்யறது வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் அளவு தான் நம்ம உழவு செய்யறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கு கீழே வந்து நம்ம அதிகமா நம்ம என்ன பண்றது கிடையாது, உழவு செய்யறது கிடையாது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமா உரம் போடுறது இது எல்லாமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அடிமண்ல வந்து நமக்கு இறுக்கம் வந்து நமக்கு அதிகமாயிடும். அந்த இறுக்கத்தை வந்து நம்ம குறைச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விடுற தண்ணி வந்து கொஞ்சம் ஆழமா போச்சுனாதான் உங்களுக்கு வந்து தண்ணி வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு 2 நாள் இருக்கிற ஈரப்பதம் வந்து பாத்தீங்கன்னா 4 நாள் வந்து நமக்கு நிற்கும் நமக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஒண்ணு நம்ம முதல்ல உழவு செய்யும் போது சட்டி கலப்பை வச்சு நம்ம வந்து உழவு செய்யும். விதைகரணைக்கு நம்ம செய்யும்போது பாத்தீங்கன்னா சட்டி கலப்பை வச்சு நம்ம உழவு செஞ்சோம் அப்படின்னா ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 சென்டிமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து உள்ள வந்து போகும். உங்களுக்கு நல்ல மண்ணை வந்து நல்லா ஆழம் போகும், மண்ணையும் திருப்பி விடும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இங்க சில இப்ப நம்ம போடுற சத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி விடும்போது கொஞ்சம் கொஞ்சமா அடியில மண்ணுல போயிடும். அந்த சத்துலாம் வந்து பயிர் கிடைக்காம போயிடும் கடைசி வரைக்கும்.
இந்த மாதிரி நம்ம மண்ணு கீழ் மண்ணு மேலேயும் திருப்பி போடும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த கீழே இருக்க சத்துக்களும் வந்து உங்களுக்கு மேல வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த பயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். அது ஸோ அதனால வந்து ஆழமா உழவு செய்யும்போது பாத்தீங்கன்னா மேல் மண் கீழ் மண் நமக்கு வந்து மாறும்போது அடிமண்ணோட இறுக்கமும் வந்து உங்களுக்கு அதுல வந்து நமக்கு வந்து குறையும் போது வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா களைகள் எல்லாமே களையோட விதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மேலதான் இருக்கும், மேல் மண்ணில் தான் இருக்கும். 0 to 5 சென்டிமீட்டர் அந்த அளவு தான். அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற விதை எல்லாமே அதெல்லாம் இருந்திருக்கும். நம்ம அது மாதிரி திருப்பி நமக்கு போடும்போது பாத்தீங்கன்னா அது அடியில போகும்போது அதுக்கு சரியான சூரிய ஒளியும் கிடைக்காது அதுக்கு. அதனால அதோட முளைப்பு திறன் வந்து பாதிக்கும். ஸோ நம்ம களையும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அது வந்து நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கல்டிவேட்டர் போட்டு ரொட்டவேட்டர் இதில் என்ன பண்ணா நமக்கு அந்த கொஞ்சம் நம்ம லெவல் பண்ணணும். நம்ம இதை நம்ம சட்டி கலப்பை வச்சு நம்ம போடும்போது பாத்தீங்க அப்படின்னா கட்டி கொஞ்சமா மூடு பள்ளமா இருக்கும். அதை கொஞ்சம் நம்ம வந்து லெவல் பண்ணிடணும். கொஞ்சம் வேலை தான் நமக்கு. ஆனா அது செஞ்சோமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உரத்தோட அளவும் நமக்கு குறையும், களையை வந்து எடுக்கிற இதுவுமே வந்து நமக்கு குறையும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பூச்சிகளோட இதுவுமே வந்து நமக்கு வந்து குறையும் இதுல. ஸோ அதனால இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீர் நமக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சரியான திடமான நம்ம வந்து விதை நிறுத்தி வந்து நம்ம விதைக்கண்ணை வந்து நம்ம இது செய்ய முடியும். நமக்கு விதை தேவையான அளவுக்கு அந்த 6 மாசம் 8 மாசம் வரைக்கும் நம்மளால கொண்டு போக முடியும். அது மாதிரி பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செலவு வந்து நமக்கு குறையும். உர பரிந்துரை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தழைச்சத்து உரம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, தழைச்சத்து, மணிச்சத்து, அப்புறம் வந்து சாம்பல் சத்து. ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா 260 கிலோ இருந்தா நமக்கு வந்து போதும் நமக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம அதிகமாக தான் நம்ம போடுவோம். தழைச்சத்து அப்படின்றத நம்ம அதிகமாக தான் போடுறோம். இதே வந்து நம்ம பண்ணோம்னா பிரிச்சு கொடுக்கணும். நம்ம அடி உரமா போடும்போதும் சரி, அதே மாதிரி அதுக்கப்புறம் மேல போடும்போது பாத்தீங்கன்னா 30வது நாள், 60வது நாள், 90வது நாள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 120 நாள், அந்த மாதிரி சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா முளைப்பு போறோம். அந்த மாதிரி சொன்ன சார் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நம்ம பிரிச்சு கொடுத்தாதான் அதால வந்து என்ன பண்ணாது, அது தேவையான வந்து நமக்கு வந்து எடுத்துக்கோ. 2 முறை 3 முறை நம்ம போட்டதை 4 முறை 5 முறைமா நம்ம அதை வந்து பிரிச்சு கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அதோட வளர்ச்சி உங்களுக்கு அதிகமா இருக்கும். உங்களுக்கு யூரியா வந்து நீங்க அதிகமா போட்டீங்க அப்படின்னா பச்சையை வந்து நல்லா பச்சையில் வரும்போது பாத்தீங்கன்னா நோய் தாக்குதலாம் வந்து நமக்கு பூச்சி தாக்குதலாம் வந்து அதிகமா இருக்கும் நமக்கு. அது உங்களுக்கு நீங்க அதிகமா போடும்போது நம்ம அறியாமலே அதை நம்ம என்ன பண்றாத வீக் ஆகுறோம். அதோட சக்தியை வந்து நம்ம குறைக்கிறோம். நம்ம உரத்தை வந்து நம்ம அதிகமா கொடுக்கறதுனால அதோட சக்தி வந்து நமக்கு குறைக்கிற மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது நல்லா திடமா அது வந்து நிற்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மணிச்சத்து வந்து மணிச்சத்து அப்படின்றது நீங்க சூப்பர் பாஸ்பேட்டா இருந்தது அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், நீங்க அடி உரமாவே நீங்க போட்டுலாம். சூப்பர் பாஸ்பேட்டை நீங்க வந்து அடி உரமா போட்டுலாம். நமக்கு வந்து ஒரு 250 கிலோ இருந்தா வந்து நமக்கு வந்து போதும். 250 இருந்து 260 கிலோ இருந்தா போதும். இன்னும் வந்து அதோட சூப்பர் பாஸ்பேட்டோட இது வந்து நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதோட பயிருக்கு கிடைக்கிறத வந்து நம்ம நல்லா ஊக்குவிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஊட்டமேற்றிய தொழு உரமா அதை வந்து நம்ம மாத்தலாம். ஊட்டமேற்றிய தொழு உரம் அப்படின்றது நம்ம கடைசியா நம்ம வந்து தொழு உரம் போறது ரொம்ப முக்கியம் இல்ல. உழவு செய்து கடைசி உழவுக்கு முன்னாடி நம்ம தொழு உரம் போட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மண்ணுக்கான நுண்ணுயிர்களுக்கான உணவே அதுதான். உங்களுக்கு மண்ணுல வந்து நுண்ணுயிர்கள் வந்து பெருக்கம் அடையணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எதை வச்சு நம்ம பண்ணலாம், கொடுக்குற இயற்கை உரம் தான். இயற்கை உரம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல மண்ணுல இருக்கிற நுண்ணுயிர்களுக்கான உணவு. நீங்க போடுற யூரியாவோ மத்ததோ அதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஊடு பேரா செய்றீங்க அப்படின்னா அதுல வந்து நம்ம பசுந்தாள் உரங்கள்லாம் ஏதாவது செய்யலாம். தக்கை பூண்டு இல்லைன்னா வந்து சனப்பை இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா அது மண்ணுக்கு போகும்போது அது வந்து என்ன கிடைக்கும், அதுக்கான உணவா கிடைக்கும். அப்ப நுண்ணுயிர்கள் அதிகமாச்சு அப்படின்னா நம்ம போடுற உரம் வந்து பயிருக்கு வந்து நமக்கு கிடைக்கும். அது அதனால அது மாதிரி பண்ணா நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சாம்பல் சத்துன்றது மியூரேட் ஆஃப் பொட்டாஷ். இந்த ஊட்டமேற்ற தொழு உரம் அப்படின்றது நான் சொன்ன பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொன்னல 260 கிலோ நமக்கு வந்து சாம்பல் சத்து வேணும்னா அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 கிலோ தொழு உரத்தோட என்ன பண்ணோம் நல்லா கலந்து ஒரு 2 வாரம் வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த சூப்பர் பாஸ்பேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து தண்ணியில கரையிறதோட அமிலத்துல கரையிறதா அது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தண்ணியில வந்து சீக்கிரத்துல உங்களுக்கு கிடையாது. மண்ணுல போட்டு ஒரு பொருள் மக்கும் போது அந்த மக்கள் இருந்து வர ஆசிட் அமிலம் சொல்றோம் பாத்தீங்களா, அது மேல படும்போது தான் அது வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து பயிருக்கு கிடைக்கிற நிலையா வந்து மாத்தும். அது அதை வந்து நம்ம தொழு உரத்தோட நம்ம போட்டு நம்ம மூடி வைக்கும் போது பாத்தீங்கன்னா தொழு உரத்துல இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து அது மேல வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அது நல்லா கரைஞ்சி பயிருக்கு கிடைக்கக்கூடிய நிலைமை வருது. அதை நீங்க அடி உரமா தான் போடணும்னு அவசியமே கிடையாது. அது நீங்க வந்து மேல் உரமாவே போடலாம். நீங்க ஊட்டமேற்று தொழு உரமா மாத்தணும் அப்படின்னா நம்ம அந்த சூப்பர் பாஸ்பேட் நம்ம என்ன பண்ணலாம், மேல் உரமாவே நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம உர பரிந்துரை வந்து நமக்கு வந்து சரியான அளவு இருந்தா போதும் நமக்கு. அதே மாதிரி மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 130 கிலோ இருந்தா வந்து நமக்கு போதுமான நிலை தான். அதே மாதிரி நம்ம பிரிச்சு கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு அடி உரமா போடும்போது ஒரு 25 கிலோ, அடுத்த மேல் உரமா போடும்போது 30 நாள் போடும்போது ஒரு 25 கிலோ, அதுக்கப்புறம் போக வந்து பாத்தீங்கன்னா 30 கிலோ 35 கிலோ அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஏத்தி போட்டோம் அப்படின்னா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது மெச்சூர் ஆகும்போது அந்த சுக்ரோஸ் கண்டென்ட் சொல்றோம் பாத்தீங்களா அது அதிகமா வரதுக்கான இது வந்து பாத்தீங்கன்னா மியூரேட் ஆஃப் பொட்டாஷ்ல இருக்கு. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமா நமக்கு தேவை அப்படின்னா கால்சியம், சல்ஃபர்.
ஸோ அதனால நீங்க அடிவரமா ஜிப்சம் நீங்க போடலாம். இது 2 சத்துமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிப்சம் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 சத்துமே பயிருக்கு வந்து கிடைக்கும். நல்லா வந்து உங்களுக்கு ஜூஸ் கண்டென்ட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இதுல இருக்கு. கால்சியமும் சல்ஃபரும், இந்த கால்சியம் சல்ஃபரும் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கு, ஜிப்சம்ல இருக்கு. அந்த ஜிப்சம் நம்ம வந்து அடிவரமா நம்ம வந்து ஒரு 5 கிலோ நம்ம போட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து நமக்கு அது கிடைச்சிடும். ஸோ அதனால நம்ம உர பரிந்துரைன்றதே ரொம்ப முக்கியம். நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து இந்த நமக்கு வந்து நோய்கள் வர்றதுக்கு காரணம் அந்த பொக்கபேன் டிசீஸ் நம்ம சொன்ன பாத்தீங்கன்னா ஒரு சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே பழைய காலத்துல முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் டிசீஸே கிடையாது, பெரிய நோயே கிடையாது. ஆனா இப்ப அது பெருநோயா வர்றதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை தான். இப்ப நமக்கு இந்த நோய் வந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா டில்ட்னு ஒரு மருந்து அடிக்க சொல்றாங்க. அதை அடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த நோய் வந்து கட்டுப்படுத்தும். அந்த நோய் கட்டுப்படுத்தினாலும் அதுக்கு நம்ம வந்து என்ன கொடுக்கணும், நமக்கு நுண்ணூட்ட சத்து வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ அந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பல்கலைக்கழகத்துல வந்து பாத்தீங்கன்னா கிராப் பூஸ்டர்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பா நம்ம கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும், அந்த நோய் வந்து கட்டுப்பாடு முடியும். மருந்து மட்டும் அடிச்சா மட்டும் அது ஆகாது. ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த இழை கண்ணு வந்து சின்ன சின்னதா சுருக்கும் சின்ன சின்னதா இவ்வளவுதான் வரும், மேல போக போக சின்னதாகிட்டே போயிட்டே இருக்காது. இது எல்லாமே எதனால வரும், அதான் எதுக்கு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நுண்ணூட்ட சத்துக்கு வந்து பெருசா நம்ம கொடுக்கறது கிடையாது, முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. அதனால நமக்கு வந்து மண் வளத்தை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருவேளை நமக்கு வந்து அது மாதிரி மஞ்சள் சொன்னா பாத்தீங்கன்னா அந்த இரும்பு சத்துனாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன பயிர் வளரும் போது நடுவில் இருக்கிற இலைங்க மட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே மஞ்சளா நிற்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சத்து பற்றாக்குறை. அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணி ஆகணும், 100 கிலோ வந்து நம்ம வந்து அடிவரமா நம்ம போட்டுதான் ஆகணும். அது முன்னாடி நம்ம அடிவரமா நம்ம போட்டு மண்ணில் ஆனால் கலக்கக்கூடாது. இந்த நுண்ணூட்ட சத்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மண்ணில் நம்ம போட்டோம் அப்படின்னா மண்ணோட சேர்த்து அதை கலக்கக்கூடாது. கலக்காம வந்து நம்ம நட சேர்த்துக்கு மேலே நம்ம போட்டணும். அதனால இது வந்து நமக்கு உர பரிந்துரைன்றது ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து ஒரு நல்ல திடமான நமக்கு வந்து நாத்து நமக்கு நல்லா கிடைக்கணும் அப்படின்னா உர பரிந்துரை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால இந்த நுண்ணூட்ட சத்துக்கெல்லாம் வந்து நம்ம நீங்க வந்து அதை ரெகுலரா வந்து நமக்கு வந்து அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா பயிர் வந்து நமக்கு வந்து நோயில இருந்து சரி இல்லை வந்து பூச்சிகளை தாக்குதலும் வந்து நமக்கு அதுக்கு ஒரு எதிர்ப்பு தன்மை வந்து கொடுக்கும் அதுக்கு. ஸோ அதே மாதிரி களைகள் கட்டுப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா இந்த பூச்சி நோய்களுக்கு ஒண்ணு பயிர் வந்து அது வந்து சாப்பிடும், அப்படி இல்லைன்னா அது தங்குறதுக்கான இடம் வந்து எங்க கலையில தான் போய் அது வந்து தங்கிக்கும். அப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மருந்து அடிக்கும் போது கரும்புக்கு மட்டும் நம்ம அடிச்சுட்டு போனா பக்கத்துல வரப்புல போய் என்ன பண்ணாதுங்க, அது போய் அங்க இருந்துக்காதுங்க. அப்புறம் திரும்ப வந்து என்ன ஆகும், பயிருக்கு வந்துடும். ஸோ அதனால நம்ம களை கட்டுப்படுறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உரத்தோட அளவும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து களை இதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாகுபடியோட மகசூல் வந்து ரொம்ப குறையும், நமக்கு நோயும் நமக்கு அதிகமாகும். ஸோ ஆனால் களையை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். அதை நீங்க ஏற்கனவே நீங்க எல்லாமே பண்ணிட்டு தான் இருப்பீங்களா, களைக்கொல்லி பயன்படுத்துறீங்க. என்ன களைக்கொல்லியை பயன்படுத்துறீங்க, அட்ரஸின் பார்த்தீங்களா, அட்ரஸின் 3வது நாள் அடிப்பீங்களா நட்ட பிறகு. ஆமா, அதான் நம்ம 3 நாளைக்குள்ள நம்ம அதை கொடுத்தோம் அப்படின்னா அது நல்லா வேலை செய்யும். 7வது நாள் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அடிக்கிறது வேஸ்ட். அதை அடிக்காம இருக்கலாம், நமக்கு மண்ணை தான் நம்ம கெடுக்கிறாது. ஸோ 3வது நாள் நம்ம வந்து நம்ம நட்டதுல இருந்து 3 நாளைக்குள்ள வந்து அதை இந்த அட்ரஸினை வந்து நம்ம வந்து தெளிச்சோம் அப்படின்னா அதுவும் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ ஆளுங்க இருக்கனால பவர் ஸ்ப்ரேல அடிச்சிடறாங்க இல்ல. ஆனா அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா அதோட திறன் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். முடிஞ்ச அளவுக்கு பேட்டரியில வந்து பாத்தீங்கன்னா அது பேட்டரி ஆப்ரேட்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்ப்ரேயர்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா நீங்க அது பண்ணீங்க அப்படின்னா நீங்க அடிக்கிற களைக்கொல்லி நல்லா வேலை செய்யும். பவர் ஸ்ப்ரேல அடிக்கும் போது அந்த களைக்கொல்லியோட 50% தான் அதோட வேலை திறன் வந்து இருக்கும். ஏன்னா அது வந்து நாசிலுக்கு அதுக்கு களைக்கொல்லிக்குன்னு தனி நாசில் இருக்கு. அந்த நாசில வச்சு நீங்க பயன்படுத்தினீங்க மட்டும் தான் விசிறி நாசுன்னு சொல்லுவாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா தெளிவா வேலை நல்லா படும். அது நீங்க இந்த இதை பண்ணும்போது பாத்தீங்கன்னா பவர் ஸ்ப்ரேல பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த களைக்கொல்லியோட திறன் வந்து நமக்கு இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா களை முளைக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய களைக்கொல்லிகள் வந்திருக்கு. ஒரே களைக்கொல்லிகளை மட்டும் நம்ம தெளிக்கிறனாலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா மண்ணில் சேர்ந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது நுண்ணுயிரை வந்து ஈஸியா பாதிக்கும். அதனால நம்ம ஒரே மாதிரியான களைக்கொல்லியை நம்ம வந்து பயன்படுத்தாம என்ன பண்ணலாம், நம்ம மாத்தி மாத்தி நம்ம வந்து பயன்படுத்தலாம். அட்ரஸின் மட்டும் தான் பயன்படுத்த கிடையாது, பென்டிமெத்திலையும் நீங்க பயன்படுத்தலாம். ஒருவேளை நீங்க கரும்புல வந்து ஊடு பயிர் நம்ம செய்யறோம், உளுந்து அந்த மாதிரி ஏதாவது ஊடு பயிர் செய்றீங்க அப்படின்னா அதுல வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, அட்ரஸின் களைக்கொல்லியை நம்ம அடிக்க முடியாது. ஆனா அந்த மாதிரி ஊடு பயிர் செஞ்சீங்க அப்படின்னா பென்டிமெத்தில வந்து நம்ம என்ன பண்ணலாம், களைக்கொல்லியா வந்து நம்ம பயன்படுத்தலாம். அது உளுந்தையும் பாதிக்காது, கரும்பையும் வந்து நமக்கு பாதிக்காது. அதனால அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெட்ரிபூசன் அதுமே நீங்க வந்து பண்ணிருப்பீங்க. இப்ப காம்பினேஷன்ல வருது குளோமோசோம் பிளஸ் மெட்ரிபூசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கெமிக்கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னா சேர்ந்து வருது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குளோமோசோன் பிளஸ் சல்ஃபர் ட்ரையோசோன் இதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுமே வந்து பாத்தீங்கன்னா 2 காம்பினேஷன்ல வருது. இது எல்லாமே வந்து களை முளைக்கிறதுக்கு முன்னாடி தெரிவிக்கிறது தான். இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரே மாதிரியான களைக்கொல்லியை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா களைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி வரும். அதனால அந்த மாதிரி பண்ணாம இந்த மாதிரி ஒரு 4-5 நமக்கு வந்து களை முளைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற களைக்கொல்லிகளா இருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா
நமக்கு வந்து பாத்தீங்க அப்படி இதெல்லாமே வந்து நம்ம கடையில கிடைக்கிறதா நான் சொல்றது அது. ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்தினா நமக்கு வந்து இல்லை அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா களை வந்த பிறகு நம்ம வந்து களைக்குள்ளி அடிக்கிறோம். அதுக்கு நீங்க என்ன களைக்குள்ளி அடிக்கிறீங்க? 240 அடிப்பீங்க இல்ல, 240 அடிப்பீங்க. இப்ப அது என்ன பண்ணலாம், 240 மெட்ரிபியூஷனும் நம்ம வந்து சேர்ந்து நம்ம கொடுத்தோம். அந்த கொடி வகையெல்லாம் இருக்குன்னு கொடியெல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த 240 மெட்ரிபியூஷன் நம்ம சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா அது ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த கொடி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். எதுவாக இருந்தாலும் சரி, களை முளைச்ச பிறகு இருந்தாலும் சரி, அது பூ வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அடிச்சோம் அப்படின்னா அது வந்து நம்ம அடிக்கிற களைகள் வந்து பாத்தீங்க நம்ம களைக்குள்ளி வந்து கொஞ்சம் நல்லா வேலை செய்யும். பூலாம் வந்த பிறகு நீங்க அடிச்சீங்க அப்படின்னா பாதியை தான் நமக்கு வந்து அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி 3 காம்பினேஷன்ல இப்போ வந்து ஒரு களைக்குள்ளிலாம் வந்திருக்கு. எப்படி சொல்றது, 240 மெட்ரிபியூஷன், அதே மாதிரி குளோரோமிரான், ஈத்தைல், இது மூணு கெமிக்கலும் சேர்ந்து இருக்குது. ஸோ இதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா களை முளைச்ச பிறகு அடிக்கிறதுல நல்லா வந்து அது கட்டுப்படுத்தும். நாம இங்க வந்து கொஞ்சம் வந்து வாங்கி நாங்கள் அடிச்சிருக்கோம். அதுமே வந்து நிறைய வந்து கலையை வந்து நமக்கு வந்து கட்டுப்படுத்துது. ஸோ அதனால நமக்கு வந்து சரியான முறையில வந்து நிலத்தை தயாரிக்கிறது, சமச்சீரான உர பொருத்தனை செய்யறது, கலையை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மகசூல் வந்து நமக்கு அதிகமாகும், செலவு வந்து நமக்கு வந்து குறையும். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இப்போ மருதாம்பு நடவு வைக்கிறோம், மருதாம்புக்கு வந்து ஜிப்சம் பிளஸ் சூப்பர் பாஸ்பேட் கலந்து போடலாம். அதான் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜிப்சம் வந்து நமக்கு அடியுரமா போட்டாதான் நமக்கு வந்து அது கொஞ்சம் நல்லா இதுவா இருக்கும் உங்களுக்கு. இன்னொன்று அது நம்ம போடுறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நடவு இது செய்யும் போது அது வந்து நம்ம பண்ணலாம். அது நம்ம எதுக்குன்னா அந்த கால்சியம் சல்ஃபர் பற்றாக்குறை வர்றதுனால நம்ம அதுக்கு வந்து இந்த கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபேட் சொல்லிட்டு சிஎம்எஸ் வருது இல்லை உங்களுக்கு, அதை வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னு நல்லா இருக்கும். ஆமா, இது வந்து நம்ம அடியுரமா போட்டோம்னா இது வந்து நல்லா இருக்கும். ஒரு மூட்டை போடலாம். எது எத்தனை மூட்டை போடலாம் கேக்குறீங்க? எது ஜிப்சமா? உன்ன கூட நிறைய வாங்கி போடுங்க. 500 கிலோ போதும் நமக்கு. ஜிப்சம் வந்து நமக்கு 500 கிலோ, நமக்கு ஏக்கருக்கு 500 கிலோ. நம்ம அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா மண்ணு நம்ம பரிசோதனை செஞ்சு அதுல வந்து நமக்கு தேவையான சத்து இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை போடணும் நமக்கு வந்து அவசியம் கிடையாது நமக்கு. அதே மாதிரி நமக்கு மேல் மண் வந்து ரொம்ப இறுக்கமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஜிப்சம் வந்து நம்ம போடும். ஏன்னா அது முளைச்சி மேல வர்றது வந்து அப்படியே தடுத்து நிற்கும். மேல் மண் வந்து இருக்கும் அப்படின்னு மழை பெஞ்ச பிறகு நம்ம நடந்து போனோம் அப்படின்னா நம்ம காலையே குத்தும். ஆனா பாத்தீங்கன்னா மண் உள்ள போகாது. அதுதான் மேல் மண் இருக்குன்னு நம்ம சொல்றது. செம்மண்ல வந்து அதிகமா இருக்கும். அது வந்து நான் அந்த முளைப்பை வந்து மேல வராம அதுக்கு என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சமே கிடைக்காது. முளைப்பு வந்து பாத்தீங்கன்னா உள்ள அப்படியே ஃபுல்லா மஞ்சளா மாறி இருக்கும். நீங்க அதை உடச்சு பாத்தீங்க உள்ள பாத்தீங்க அப்படின்னா முளைச்சிருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா அது மஞ்சளா மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு ஜிப்சம் வந்து நம்ம கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், அதை போட்டாதான் மண்ணு வந்து நமக்கு அந்த மேல் மண் இருக்கத்தை வந்து நம்ம குறைக்க முடியும். ஜிப்சம்ல வந்து அலுமினியம் அதிகமாச்சு அப்படின்னா அந்த மேல் மண் இருக்கம் வந்து நமக்கு அதிகமா இருக்கு. இது கரும்புக்கு மட்டும் கிடையாது, எல்லா பயிருக்குமே வந்து பாத்தீங்கன்னா செம்மண்ல அந்த பிரச்சனை வந்து வரும். அதே மாதிரி இந்த மாதிரி சரள மண்லயும் வரும். அந்த மேல் மண் இருக்கும், கருப்பு மண் சொல்றோம்ல சரள மண், அதுல பாத்தீங்கன்னா அந்த மேல் மண் இருக்கம் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஜிப்சம் வந்து அதே மாதிரி ரொம்ப கலரா இருக்கு, உப்புத்தன்மை அதிகமா இருக்குனாலும் நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஜிப்சம் போட்டோம் அப்படின்னா உப்புத்தன்மை வந்து நமக்கு வந்து குறையும். நமக்கு அதுக்கு ஜிப்சம் மட்டும் போட்டா போதாது. நமக்கு ஊடு பயிர் வந்து கண்டிப்பா நம்ம செய்யணும். பசுந்தாள் உரம் வந்து எவ்வளவு மண்ணுக்குள்ள போதோ அந்த அளவுக்கு அதோட உப்புத்தன்மை வந்து நம்ம குறையும். ஏன் அப்படின்னா அது மண்ணுல மக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் மக்குச்சு அப்படின்னா என்ன ஆகும், தண்ணி நிறைய வருது பாத்தீங்களா, அதான் ஆசிட். அது ஆசிட் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா உப்புத்தன்மை தன்னால குறையாது. அதே மாதிரி நமக்கு வந்து அமோனியம் குளோரைடு அந்த மாதிரி யூரியா பயன்படுத்தாம உப்புத்தன்மையில அதிகமா இருக்கு அப்படின்னா அமோனியம் சல்ஃபேட் வந்து நம்ம பயன்படுத்தணும். அமோனியம் சல்ஃபேட் அது சல்ஃபர் இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் உப்புத்தன்மையை வந்து நமக்கு கம்மி பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பாத்தீங்கன்னா மண் வளத்தையும் நம்ம பாதுகாத்துக்கலாம், செலவும் நம்ம கம்மிப்படுத்திக்கலாம். இல்ல நான் மண்ணு தன்மைக்கு ஏற்ற மாதிரி சொல்றேன். நான் மண்ணு வந்து நம்ம உப்புத்தன்மை அதிகமா இருக்கு அப்படின்னா அப்ப அமோனியம் சல்ஃபேட் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஆமா நல்லா இருக்கும் அது. அதுதான் உங்களுக்கு கிலோ கணக்கில் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எல்லாமே வந்து. ஆமா ஒரு மூட்டை இப்ப 260 கிலோ இருந்து வச்சுங்க. இப்ப அப்படின்னா ஒரு யூரியா உங்களுக்கு 50 கிலோ தானே வருது உங்களுக்கு. 5 மூட்டை மிஞ்சி போனா 6 மூட்டை அவ்வளவுதான். அதுக்கு மேல தேவையில்லை. அதுமே வந்து பிரிச்சு போடணும் நம்ம. ஒரே ஒரு டவுட் சார், நம்ம கரும்பு வந்து கீழே நல்லா அதிகமா கனோட்டிட்டா வந்துருக்கு. இது 6 மாசம் 8 மாசம் சொல்றீங்க, இதுக்கு மேலதான் சார் கனோட்டிட்ட வருது. இதுக்கு மேல லாஸ்ட் வரைக்கும் அந்த மாதிரி வரணும்ன்றதுக்கு அது என்ன சார் செய்யணும்? இப்போ வந்து கனோட்டிட்ட வந்து பாருங்க.
அதுதான் நம்ம உங்களுக்கு நடுவு பகுதியில் தான் இப்ப நீங்க வச்சிருக்கீங்க இந்த கரும்பு. இப்ப வந்து மில்லுக்கு வெட்ட வேண்டிய பருவத்துல வரப்போகும்போது என்ன ஆகுதுன்னா, அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறி அது அதோட தன்மை அப்படிதான் உங்களுக்கு. அது இப்ப நம்ம வந்து கொஞ்ச நாள் விட்டீங்கன்னா தான் அது அந்த அளவுக்கு வந்து பெருக்கும் அது உங்களுக்கு. இப்ப நம்ம அதை வச்சு போறோம் தானே அது மேல இருக்குது. இப்ப இலையெல்லாம் பிரிச்சு இது பண்ணி வச்சிருக்கோம். புரியல, இலையெல்லாம் வந்து நிறைய எடுத்துருக்கோம். அதுல இலையெல்லாம் இருந்தது அப்படின்னா, இலையெல்லாம் இருந்ததுன்னா மேல இருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே அளவு வந்து வளரும். மேலே அதே மாதிரி வரும். அது இன்னும் வளர நாள் இருக்குல்ல, அதுக்கு வளரும். இனிமே வளராது. இன்னும் இல்ல, இன்னும் முடியல, அதுக்கு பருவம் முடியல. அதுக்கு ஒரு 10 சொல்லிருந்தேன் சரிங்களா, கார் கிடையாது இல்லைங்களா, மேல வந்து வளருங்க, வளருங்க, அது மேல வந்து வளரும். பாத்தீங்கன்னா எத்தனை 8 மாசம் கரும்புது மேல இனிமேதான் நம்ம வளரணும். கரும்பு கொடுக்கறதுனால அந்த பருவத்தை வந்து கரும்பு எட்ட முடியாது போயிடும். ஆனா ஆள் பற்றாக்குறை. ஆள் பற்றாக்குறை வந்து 12 மாசம் கரும்பு வெட்டுற போயில நம்ம வந்து கொஞ்சம் லேட்டா வெட்டுறோம் சரிங்களா. ஆள் வந்து வெட்டாம இருக்கிறோமா, வெட்ட மாட்டோம் நம்ம சரிங்களா. இந்த இதெல்லாம் எப்படி பயன்படுது, இதெல்லாம் எப்படி வந்து நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னாக்க, அதான் வந்து புது டெக்னாலஜி வந்திருக்கு. SSI நீடித்த நிலையான கரும்பு சாகுபடி. அதாவது என்னன்னாக்க நீடித்த அது என்னன்னாக்க ட்ரிப்பு போடுறது. ட்ரிப்னா என்ன வந்து முதல்ல வந்து அந்த ட்ரிப்பு போட்டா வந்து சொட்டு பாசனாக்கா வந்து 6 தொழில்நுட்பங்கள் இருக்குது. முதல்ல வந்து அகன்ற பார், சரிங்களா. அகன்ற பார் அமைக்கிறது. பயிர்ப்பு இடைவெளி பார்த்தீங்கன்னா 2 அடி விடுறது சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சுட்டு நீர் அமைக்கிறது. சுட்டு நீர் அமைக்கிறது. ஊடு பயிரா பயிர் பண்றது சரிங்களா. அப்புறம் வந்து சோகை ஒரிக்கிறது, விட்டம் கட்டுறது, நம்ம மிஷின் மூலியமா என்ன பண்றதுனாக்க பயிர் அணைக்கிறது. இதெல்லாம் பண்ணோம்னாக்க இந்த ஃபாலோ பண்ண நம்ம வந்து ஆள் பற்றாக்குறை நிவர்த்தி பண்ணிக்கலாம். கரும்பும் சொல்ற மாதிரி வந்து டைமுக்கு வந்து வெட்டிக்கலாம் சரிங்களா. என்னன்னாக்கா இது வந்து அகன்ற பாதையை போட்டோம்னாக்க நம்ம வந்து முன்னாடி சொன்னா மகசூல் எப்படி கூட்டோம்னாக்க அது ஒரு ஏக்கருக்கு 4500 நாற்று வேணும். ஒரு ஏக்கருக்கு வந்து 4500 நாற்று சரிங்களா. 4000 நாற்றுனாக்க நீங்க நடவு பண்ணோம்னாக்க நம்ம வந்து நட்டோம்னாக்க வந்து ஒவ்வொரு தூர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட 10 கரும்பு வச்சுக்கோங்க. எவ்வளவு 10 கரும்பு. ஒவ்வொரு கரும்பு வெயிட் எவ்வளவு இருக்கும்? 3 கிலோ இல்ல 2 கிலோ போதும். 2 கிலோ வச்சுக்கோங்களேன். 2 கிலோ எனக்கு எவ்வளவு ஆச்சு? 20 கிலோ ஆச்சு. 40 20 கணக்கு போடுங்க. எவ்வளவு வந்துச்சு? 90 டன் மகசூல் சரிங்களா. இது பயன்படுத்தினாக்க 90 டன் மகசூல் எடுக்கலாம். இதான் வந்து SSI சொல்றது, நீடித்த நிலையான கரும்பு சாகுபடி. இது அகன்ற பாதை, அகன்ற பாரு, சுட்டுநீர் பாசனம், இன்னொன்னு வந்து ஊடு பெயரா. என்னக்கா உங்களுக்கு ஏன் ஊடு பேர் பயிர் பண்ற அப்படின்னாக்க அகன்ற இடைவெளி கொடுக்கும்போது வந்து அந்த கேப்ல வந்து உங்களுக்கு களை முளைக்கும். அந்த களை வராம இருக்கு அப்படின்னாக்க நீ வந்து என்ன பண்ணலாம், நீங்க குறுகிய கால பயிரா உளுந்து, பச்சை பயிர் இதெல்லாம் வந்து போட்டோம்னாக்க இதை வந்து 60 நாள் பயிர் எடுத்துக்கலாம் நீங்க சரிங்களா. 60 நாள் மண் எப்ப அடிப்போம் நாம? துண்ண மண்ணடிப்பா. மண்ணடிக்கும் போது இந்த காயெல்லாம் எடுத்துட்டுனாக்க ஒன்னும் அது அப்படியே என்ன மடக்கி விட்டோம்னா என்ன மண்ணுக்கு வந்து சத்தா கிடைக்கும், களை வராது. நம்ம வந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு வர தண்ணி, இதுக்கு வந்து தண்ணி வருது கிடையாது, கரும்புக்கிற தண்ணி தான் இதுக்கு எடுத்துக்குது. அதனால களை வராது. நம்ம வந்து தண்ணியை சேமிக்கலாம். இன்னொன்று பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்னொன்று பார்த்தாக்க நமக்கு வந்து நம்ம வந்து பயிருக்கு வந்து முழுமா நிறைய வந்து கொடுக்கலாம். நம்ம இது அப்படியே மடக்கி விட்டோம்னாக்க என்ன ஆகும், மண்ணுக்கு வந்து சத்தா கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா. இன்னொன்னு இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அகன்றலை போற இது போடுறனாக்க வந்து மண் அணைக்கிறது தான் எல்லாமே. நம்ம வந்து குறுகிய கால பயிர் 3 அடி போட்டோம்னா என்ன உங்களுக்கு வந்து பவர் டில்லர் போகாது, உள்ள மினி டிராக்டர் உள்ள போகாது. இப்போ ஆள் பற்றாக்குறை நம்ம வந்து களை கிடையாது, மண்ணும் அணைக்கிறது கிடையாது சரிங்களா. நம்ம வந்து அகன்ற பார் போட்டோம்னாக்க இப்ப நம்ம பவர் டில்லர் உள்ள ஈஸியா உள்ள போய்க்கலாம், மினி டிராக்டர் ஈஸியா உள்ள போய்க்கலாம், நீங்க களை எடுத்துக்கலாம், மண்ணும் அணைச்சிக்கலாம் சரிங்களா. இன்னொன்னு அந்த கரும்பு சொன்னது பார்த்தீங்களா வந்து லேட்டா அறுவடை பண்ற காரணம்னாக்க இந்த ஆள் பற்றாக்குறை இல்லைன்னா லேட்டா வந்து அறுவடை பண்றோம். ஆள் இருந்தானாக்க என்ன பண்ணுவோம், 12 மாசம் அறுவடை பண்ணி மில்லுக்கு வந்து கொடுத்துடலாம். நீங்க அதுக்கு அறுவடை பண்ண அப்படின்னா மிஷின் அறுவடை வந்துருச்சு எல்லாமே. மிஷின் அறுவடை பண்ணோம்னா என்ன அகன்ற பாரு இருந்தாதான் மிஷின் வந்து வீல் உள்ள போகணும். வீல் உள்ள போனாதான் வந்து மிஷின் வந்து
அறுவடை பண்ண முடியும். அதனால வந்து திரும்பி கட்டப்பறி பாதிக்க முடியல சார். இருக்கு சொல்றேன் உங்களுக்கு நான். சரிங்களா? இது என்ன பண்ணாக்க இந்த அகன்ற பாதை போடணும்னாக்க என்ன பண்ண நம்ம வந்து மிஷின் அறுவடை பண்ணிக்கலாம், இன்னொரு பவர்ல மண்ணை அனுப்பிச்சிக்கலாம், நம்ம வந்து மகசூலையுமே அதிகப்படுத்திக்கலாம். இன்னொன்னு கேட்டார் இல்லைங்களா, நான் மூட்டை உரம் போடணும்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது வந்து மூட்டை உரம் போட அவசியம் வந்து தேவையில்லை. ஏன்னா பயிருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதான் வந்து 4 பிரிச்சு கொடுக்க சொல்றோம். நம்ம வந்து என்ன பண்றோம்னாக்கா 40 நாள் ஒன்று கொடுக்க சொல்றோம். அப்புறம் மண் அணைக்கும் போது ஒண்ணு, அப்புறம் வந்து ஒரு 200 நாள்ல உரம் நம்ம கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து நீங்க எவ்வளவுதான் உரம் கொடுத்தாலும் அப்ப வந்து நான் பயிர் வந்து எவ்வளவு அதுக்கு எப்போ வருமோ எவ்வளவுதான் எடுத்துக்கும், மீதி உரத்தை வந்து வேஸ்ட் எல்லாம் போகும். அதனால பிரிச்சு கொடுத்தோம்னாக்க நம்ம கொடுக்குற உரம் வேஸ்ட் ஆகாது, கரும்பு நல்லா எடுத்துக்கும், மகசூலையும் நல்லா கூடி வரும் நமக்கு. சரிங்களா? இன்னொன்று சொட்டு நீர் பாசனம் மூலயமா போட்டோம்னாக்க நமக்கு என்னன்னா நம்ம கொடுக்குற உரம் வந்து வேருக்கே போகும். நம்ம வந்து என்ன சொட்டு நீர் கொடுக்கனாக்க வாரத்துக்கு வந்து வாரம் உரம் கொடுக்கலாம். நீங்க வாரம் உரம் கொடுத்தனாக்க அது மகசூல் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும், பயிர் நல்லா வரும். நமக்கு வந்து கரும்புடைய வெயிட்டுமே கூடும் நமக்கு. அதான் இந்த மாதிரி அகன்ற பாறை போட்டோம்னா என்ன நமக்கு வந்து மிஷின் அறுவடை பண்ணிக்கலாம், டிராக்டர்ல இருந்து மண் அனுப்பிச்சிக்கலாம், நம்ம வந்து கரும்புடைய மகசூலுமே கூட்டிக்கலாம். நாம என்னங்க உரம் தான் யூரியா கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீரில் கரை உரங்கள் கொடுத்தா உங்களுக்கு நீரில் கரைஞ்சிரும், யூரியா வந்து நீரில் வந்து கரைஞ்சிரும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் சூப்பர்லாம் நீரில் கரையாது. சூப்பர்லாம் நீங்க பண்ண என்ன ஆகும், நீங்க என்ன இந்த ட்ரிப் வந்து அடைச்சிக்கும். அதான் வந்து சூப்பர் வந்து என்ன பண்றதுனாக்கா வந்து அடி உரமா போட்டுடணும். சரிங்களா? இப்போ நமக்கு கொடுக்கறது வந்து யூரியாவும் பொட்டாசும் கொடுப்போம். சரிங்களா? இதே சூப்பரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்க வந்து இது வந்துருச்சு நமக்கு. அதான் நீரில் கரை உரங்கள், அது வந்து நீரில் கரையும் உரங்கள். அது பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய அவசியம் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கொடுத்தீங்கன்னாக்கா நீங்க 1 கிலோ 2 கிலோ கொடுத்தா போதும் ஒரு ஏக்கருக்கு. நீங்க வந்து ஒரு யூரியா போடுற மாதிரி 50 கிலோ 60 கிலோ கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அது என்ன நீரில் கரைச்சி என்ன பண்ணாக்கா நீங்க தண்ணியில கரைச்சி கொடுத்தீங்கன்னாக்கா அது பாட்டு எல்லா செடிக்கும் போயிடும் உங்களுக்கு. அதான் நீரில் கரையும் உரங்கள். இது என்னன்னாக்கா முன்னாடி சொல்ற மாதிரி நான் வந்து வாரம் கொடுக்கலாம். நீரில் கரை உரங்கள்னாக்க நீங்க தண்ணி விடும் போய் வாரம் கொடுத்தோம்னாக்க அது வளர்ச்சி வந்து எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதான் சொன்னார் பாத்தீங்களா, இடம் வந்து சிசா இருக்கு, இடம் வந்து பெருசா இருக்குன்னு. ஒண்ணு இல்ல, நீங்க தண்ணி கட்டா ஒரு 2 மாசம் தண்ணி கட்ட போறீங்க, அந்த 2 மாசம் வந்து கருவுடைய சைஸ் வந்து குறைஞ்சிரும். சரிங்களா? நீங்க ஒரு மாதம் தண்ணியை கட்டா கொடுத்தீங்கன்னாக்க கண்ணுடைய சைஸும் பெருகும், உங்களுக்கு வந்து மகசூலுமே கூடி வரும். சரிங்களா? அதான் வந்து நீங்க வந்து தண்ணி பற்றாக்குறை இருந்து எனக்கு என்ன ஆகும், கண்டிப்பா அந்த கண்ணுடைய சைஸ் வந்து எருவும் போடலாம். நீங்க அதாவது மாட்டு எருனா ரொம்ப நல்லது வயலுக்கு. அது வந்து எனக்கு உங்களுக்கு அந்த மண் வளத்தை பாதுகாத்துக்கலாம். யூரியா வந்து போடுற உரங்கள் வந்து நம்ம வந்து குறைச்சிக்கலாம். சரிங்களா? அது கூட பார்த்தோம்னா நம்ம வந்து ஜிப்சம் கொடுக்கலாம். ஜிப்சம் இந்த சூப்பர் பாஸ்பேட் எல்லாம் அடி உரம் கொடுத்துக்கலாம். கரும்பு நிலத்தை அதாவது ஜிப்சம் அதாவது சூப்பர்லாம் என்னன்னாக்கா அடி உரமா அது கடைசி உழவுக்கு முன்னாடியே போட்டுடணும். போட்டு உழவு பண்ணாதான் மண்ணோட மண்ணா கலக்கும். சரிங்களா? நீங்க வந்து சூப்பர் போட்டு மேல போட்டீங்கன்னாக்கா எடுத்துக்காது. சூப்பர் மேல போட்டீங்கன்னா எடுத்துக்காது. சரிங்களா? என்ன வந்து அது வந்து தண்ணி அடிச்சு வச்சா எல்லாம் அடிச்சு என்ன ஒரு முறையில் தான் சேரும். அதனால வந்து நீங்க சூப்பர் போட்டீங்கன்னாக்கா நீங்க வந்து கடைசி உழவுக்கு போட்டு உழவுந்தீங்க அந்த மண்ணோட மண்ணா கலந்துச்சு உங்களுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த யூரியா எல்லாம் தண்ணியில கரைஞ்சிரும். யூரியா ஈஸி என்ன ஆகும், தண்ணியில கரைஞ்சிரும். இது என்ன பண்ணலாம், நீங்க வந்து மேலும் போட்டுக்கலாம். நீங்க காத்துலயே மேலுமா போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம ஏதாவது ஆரம்பம் என்ன பண்ணாக்க கொஞ்சம் யூரியா நிறைய கொடுத்துட்டு போக யூரியா அளவு குறைச்சிக்கணும். யூரியாவுக்கு என்ன பொட்டாஸ் வந்து கூட்டி கொடுக்கணும். பொட்டாஸ் கூட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீ யூரியா கொடுத்து என்ன ஆகும், யூரியா கொடுத்தீங்கன்னாக்கா செடிதான் வளர்ந்துட்டு இருக்கு தவிர கரும்புடைய சைஸ் பெருக்காது. உங்களுக்கு வந்து அந்த முதிர்ச்சி வராது உங்களுக்கு. நீங்க என்ன பண்ணாக்க நீங்க வந்து யூரியா விலை குறைச்சிக்கிட்டு நீங்க ஒரு 150 நாள் மேல பொட்டாஸ் கொடுத்தீங்கன்னா என்ன கரும்புடைய சைஸ் பெருகு உங்களுக்கு. உங்களுக்கு வந்து அந்த பொட்டாஸ் எதுக்குனாக்க வெயிட் கூட உங்களுக்கு. இன்னொன்று வந்து நோய் மற்றும் பூச்சிக்கு வந்து எதிர்த்தகுதலுக்கு தாங்கி வளரும் உங்களுக்கு. யூரியா கொடுத்து என்ன உங்களுக்கு வந்து நோய் வரும், பூச்சியுமே தகுதி நிறைய வரும் உங்களுக்கு. சரிங்களா? இன்னொன்று வந்து சோகை உரிக்கணும். முன்னாடி மேடம் சொன்ன மாதிரி வந்து ஒரு 5, 6, 7 மாசத்துல சரிங்களா வந்து கண்ணு பார்த்தீங்கன்னா 7 மாசம் கண்ணு வரும் உங்களுக்கு. அந்த கண்ணு வரும்போது நினைக்க வந்து இதை காய்ந்த இலைகள்லாம் வந்து சோகை உரிச்சு போட்டோம்னாக்க நமக்கு வந்து கரும்புடைய சைஸ் காட்டோட அப்பதான் கிடைக்கும். உங்களுக்கு காட்டோட கிடைச்சுன்னா கரும்புடைய சைஸ் இருக்கும். நம்ம இந்த குருத்து புழுவெல்லாம் போய் முட்டை வைக்காது நமக்கு வந்து. அதனால புழுவும் நம்ம நோயும் பாதுகாத்துக்கலாம், பூச்சி இல்லாம பாதுகாத்துக்கலாம். வெயிட் நமக்கு என்ன பண்ணலாம், நம்ம வந்து அதிகப்படுத்திக்கலாம் நம்ம. சரிங்களா? இன்னொன்னு உழவு டைம் நடவு அதாவது நாட்டு நடவு பண்ணீங்கன்னாக்க 1 மாசம் நட்டப்ப என்ன உங்களுக்கு வந்து ஒரு பூ வெடிக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா? முதல்ல வரும்போது ஒரே ஒரு கரும்பு தான் வைப்பீங்க இல்லைங்களா? அதே 1 மாசம் கழிச்சு 1 மாசம் ஆனதுனாக்க தூர் வெடிக்க ஆரம்பிக்கும்.
இல்லைங்களா? தூர் வெடிக்க ஆரம்பிக்கும் போது